வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜென்ரல் இங்கிலீஷ்னுடைய ஃபர்ஸ்ட் யூனிட் கிராமர் பார்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல டோட்டலா 8 பார்ட் இருக்கும். இன்னைக்கு நம்ம 8 பார்ட்ஸ் பார்க்க மாட்டோம். நவுன், ப்ரொனவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப் அண்ட் நவுன்குள்ள இருக்கக்கூடிய சிங்குலர் ப்ளூரல் இந்த ஃபார்ம்ஸ் மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். லெட் மீ see. ஓகே, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஜென்ரல் இங்கிலீஷில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் யூனிட்டாக நமக்கு கிராமர் பார்ட் இருக்கும். அந்த கிராமர் பார்ட்லேயே நமக்கு 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. அண்ட் அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ தமிழில் நான் ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறேன், ஸ்பீச் பேசுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தமிழில் நான் பேசக்கூடிய அந்த சென்டென்ஸை, அந்த ஸ்பீச்சை, நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகளை நான் ஒவ்வொன்றா இதுதான் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிடலாம், அதை ஒரு பார்ட்டாக நான் பிரிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கவின் கடைக்கு சென்றான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ கவின் அப்படின்றது என்னது? ஒரு பெயர் சொல். கடை அப்படிங்கிறது என்னது? அதுவும் ஒரு பெயர் சொல் தான். சென்றான் அப்படிங்கிறது என்னது? ஒரு வினை, ஒரு செயல் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிடலாம், தமிழ்ல நான் பேசக்கூடிய வார்த்தைகளை இதுதான் அப்படின்னு சொல்லி நான் பிரிச்சிடலாம். அப்ப தமிழ்ல மட்டும் தான் என்னால பிரிக்க முடியுமா? இங்கிலீஷ்ல என்னால முடியாதா அப்படின்னு கேட்டா இங்கிலீஷ்லயும் முடியும். ஓகேங்களா? அப்ப இங்கிலீஷ்ல நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்ட்ஸா பிரிக்கலாம், பார்ட்டா பிரிக்கலாம். அந்த பார்ட்டா பிரிக்கிறது தான் பிரிச்சு இது இந்த பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா? அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை பார்ட்டா பிரிக்கிறோம் இல்லையா? அந்த பார்ட் தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணலாம், இங்கிலீஷ்லயுமே பார்ட்டா பிரிச்சு சொல்லலாம். அப்படி நான் பார்ட்டா பிரிக்கும் போது அதுக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? ஒரு பேர் வச்சு தானே சொல்லணும். இப்ப தமிழ்ல நம்ம சொன்னோம் இல்லையா, பேர் வந்துச்சுன்னா பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்றோம், ஒரு செயலை குறிச்சுச்சுன்னா வினைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதே சேம் தான் இங்கிலீஷ்லயே நமக்கு என்ன இருக்கு, அந்த வார்த்தைகளை நான் பிரிச்சதுக்கு பிறகு அதுக்கு நம்ம ஒரு பாக்ஸ்குள்ள கொண்டு போய் போட்டலாம். ஒரு பார்ட்குள்ள ஒரு பேர் வச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு போய் வச்சிடலாம். ஓகேங்களா? அப்ப பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னது? நம்ம பேசக்கூடிய இங்கிலீஷ்ல நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சை, அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணிடலாம், பார்ட்டா பிரிச்சு இது இந்த டிவிஷன்ல வரும், இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்ப பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்குள்ள டோட்டலா எத்தனை பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8 பார்ட்ஸ் இருக்கு. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்குள்ள டோட்டலா எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? 8 பார்ட்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா? பாருங்களேன், அந்த 8 பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நவுன். ஓகேவா? 8 பார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், நவுன் அப்படின்றது பார்க்குறோம். அடுத்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரொனவுன். செகண்டா இருக்கக்கூடியது ப்ரொனவுன். அண்ட் தேர்டு வெர்ப். அண்ட் ஃபோர்த்து அட்ஜெக்டிவ். ஃபிஃப்த் ஒன் அட்வெர்ப். சிக்ஸ்த் ஒன் கன்ஜங்ஷன். செவன்த் ஒன் ப்ரிப்போசிஷன். அண்ட் லாஸ்ட் 8th ஒன் இன்டர்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், நம்ம எது வரைக்கும் பார்க்க போறோம், இந்த 5 பார்ட் வரைக்கும், அட்வெர்ப் வரைக்கும் தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 3 பார்ட்ஸையும் நம்ம இதுல பார்ப்போம். அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் பார்க்கும்போது நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கன்ஜங்ஷன் பார்ப்போம். ஓகேங்களா? சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதை பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஜங்ஷன் பார்த்துருவோம். ஓகேவா? ப்ரிப்போசிஷனும் ஒரு பெரிய பார்ட்டு தான், அதையும் நம்ம தனியாகவே பார்த்துடலாம். இன்டர்ஜெக்ஷனை நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் சொல்லும்போது பார்த்துருவோம். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் சொல்லும்போது நம்ம என்ன பார்த்துருவோம், இன்டர்ஜெக்ஷனை பார்த்துருவோம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் சொல்லும்போது அதை நம்ம சேர்த்து இன்டர்ஜெக்ஷனை பார்த்துருவோம். அப்போ ரிமைனிங் உள்ள பார்ட்ஸ் எல்லாமே தான் நம்ம இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நவுன். நவுன்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? பாருங்க, நவுன் அப்படின்னா என்னன்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். நவுன் அப்படின்னா என்னது தமிழ்ல? பெயர் சொல். ஓகே, பெயர் சொல்னு சொல்லியாச்சு. அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? இப்போ நான் இருக்கேன், நம்மளை சுத்தி நிறைய திங்ஸ் இருக்கு. அப்போ நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் என்னோட சேர்த்து நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்துக்குமே பேர் வச்சு சொல்லுவேன் இல்லையா? அப்போ எந்தெந்த பொருளுக்கெல்லாம் பேர் இருக்குதோ அது எல்லாமே பெயர் சொல் தான். பெயர் சொல்னு பாருங்க, நவுன் அப்படின்னா பெயர் சொல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா? அப்போ பேர் இல்லாம இந்த உலகத்துல ஏதாவது இருக்குதா? பேர் இல்லாம ஏதாவது ஒரு பொருட்கள் இருக்குமா? இப்ப நம்ம ஒரு கிராசரி ஷாப்கே போறோம், பேர் இல்லாத ஏதோ ஒரு பொருளை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோமா? இல்ல இல்லையா? அப்ப எல்லா பொருட்களுக்குமே ஒரு தூசுக்கு முதல் கொண்டு நமக்கு என்ன வச்சிருக்கோம், பேர் வச்சிருக்கோம். அப்ப எதெல்லாம் நம்ம பேரிட்டு அழைக்கிறோமோ அது எல்லாமே பெயர் சொல் தான்.
ஓகேவா? அப்ப நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளோட சேர்த்து நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு என்னதான் நவுன் தான், பெயர் சொல் தான். ஓகேங்களா? ஓகே. அப்ப நவுன் அப்படின்னா என்னன்னா பெயர் சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ நவுன்னா பெயர் சொல்லு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு சில குழப்பம் இருக்கே. இப்ப ஊர் பேர்லாம் வருதே அப்ப அது நவுனா? இப்ப அனிமல்ஸ்லாம் வருதே அது நவுன்ல சேர்ப்போமா? அப்படின்னு சொல்லி நமக்கு டவுட் இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் கிளியரா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நவுன் இஸ் a word used as the நவுன் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. அது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, as the name of a person, place, animal or things. ஒரு பர்சனை நம்ம மீன் பண்ணி ஒரு பர்சனை நேம் இட்டு அழைக்கிறதுக்கோ அல்லது ஒரு பிளேஸை சொல்றதுக்கோ அனிமல்ஸை சொல்றதுக்கோ அல்லது ஒரு திங்ஸை சொல்றதுக்கோ நம்ம என்ன யூஸ் பண்றோம், அந்த வேர்டு யூஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் நம்ம நவுன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? நம்ம சொல்றோம்ல ஒரு பர்சனையோ ஒரு பிளேஸையோ ஒரு அனிமலையோ ஒரு திங்ஸையோ சொல்றோம் இல்லையா, சொல்றோம்ல. அப்போ ஒரு வேர்டு அப்படின்னா என்னது, அந்த பர்சனை தான் நம்ம ஒரு பேரிட்டு அழைக்கிறோம். புரியுதா? இப்போ ஒரு பிளேஸை தான் நம்ம பேரிட்டு அழைக்கிறோம். அப்போ அந்த வார்த்தை தான் நமக்கு நவுனா அப்படின்னா கிடையாது. அந்த பர்சனோ அந்த பிளேஸோ அந்த அனிமலோ அந்த திங்ஸோ தான் நமக்கு நவுனு. ஓகேங்களா? சரி. அப்ப நவுன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாச்சா? நவுன் அப்படிங்கிறது என்னது, பேர் இருக்கக்கூடிய எல்லாமே பெயர் சொல் தான். எதெல்லாம் நம்ம நேம் வச்சு அழைக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு பெயர் சொல் தான். அப்போ ஒரு பர்சனை நேம் வச்சு கூப்பிடுவோம், ஒரு பிளேஸ்க்கு பேர் இருக்கு, ஒரு அனிமல்ஸ்க்கு பேர் இருக்கு, திங்ஸ்க்கு பேர் இருக்கு. திங்ஸ்னாவே நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே அதுல அடங்கிடுது. ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம், நவுன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த நவுனுக்கு நமக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ ஒவ்வொன்றுக்குமான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எதெல்லாம் நவுனு, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா நான் இப்போ அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க தான் அப்படின்னு சொல்லி நான் அழைக்கணும்னா அவங்களை என்ன சொல்லுவேன், அவங்களுக்கே உரித்தான பேர் வச்சு அழைப்பேன் இல்லையா? அப்போ அக்பர். ஒரு பர்சனை குறிக்கும் போது நான் என்ன சொல்றேன், அக்பர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு சொல்றேன் இல்லையா? அப்போ அக்பர் இஸ் அ நவுன். சரியா? அடுத்து பாருங்களேன், ஒரு பிளேஸ் அப்படின்னு சொன்னா சென்னை ஒரு பிளேஸோட நேம். நெக்ஸ்ட் ஏதோ ஒரு திங்ஸ் சொல்லும் போது நான் என்ன திங் எடுத்துக்கிறேங்க, கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்த அனிமல் சொல்லும் போது டாக் அப்படின்னு சொல்றேன். இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, ஒரு பர்சனோ அனிமல்ஸோ திங்ஸோ பிளேஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துட்டு நமக்கு கிளியரா புரியணும் அப்படிங்கிறதுக்காக இது சொல்லியிருக்கோம். சரியா? அப்ப நவுன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க. நவுன் இஸ் a word that is used எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பர்சன் அழைக்கிறதுக்கோ ஒரு பிளேஸை சொல்றதுக்கோ ஒரு அனிமல்ஸையோ இல்லது ஒரு திங்ஸையோ பேரிட்டு அழைக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம நவுன் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? நவுன் என்னன்னு புரிஞ்சுதா? இந்த நவுனுக்குள்ள ஒரு 7 கைண்ட்ஸ் இருக்கு. சரியா? இந்த நவுனுக்குள்ள ஒரு 7 கைண்ட்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்களேன். நவுன்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தாச்சு. இப்போ பர்சன்னு சொல்லும்போது நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அக்பர். அப்போ ஒரு பர்சனை பேரிட்டு நம்ம அழைக்கிறோம். அதே மாதிரி பிளேஸ்ன்னு சொல்லும்போது சென்னை. அப்போ சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரை நம்ம பேரிட்டு அழைக்கிறோம். அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோம், அனிமல்ஸ்க்கும் திங்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. அடுத்து நவுனுடைய கைண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நவுன் டோட்டலா 7 கைண்ட்ஸ் இருக்கு. சரியா? நவுன் டோட்டலா எத்தனை கைண்ட்ஸ் இருக்கு? 7 கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? பாருங்களேன், என்னென்ன நவுன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் இருக்கு. சரிங்களா? என்னென்ன நவுன் இருக்கு? ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா எத்தனை கைண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டோட்டலா 7 கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்ப நவுன்னா என்னன்னு பார்த்தாச்சு. சரிங்களா? அடுத்து நவுனுடைய கைண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நவுனுடைய கைண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. நவுனுடைய கைண்ட்ஸ் டோட்டலா 7 கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா 7 கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் இருக்கு. சரிங்களா? இப்போ நவுன் அப்படின்னா பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அந்த பெயர்ச்சொல் அப்படிங்கிறது எதெல்லாம் மீன் பண்ணுவோம், ஒரு பர்சனையோ ஒரு பிளேஸையோ ஒரு திங்ஸையோ அனிமல்ஸையோ நம்ம பேரிட்டு அழைக்கிறது எல்லாமே நம்ம பெயர்ச்சொல் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு இல்லையா? அதுல நமக்கு இத்தனை கைண்ட்ஸ் இருக்கு. எதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ப்ராப்பர் நவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ப்ராப்பர் நவுன் அப்படின்னா பாருங்களேன், இப்ப ப்ராப்பர்னா நம்ம என்ன சொல்லுவோம், ப்ராப்பர்னா ப்ராப்பரா எதா இருந்தாலும் செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இதுக்கே உரித்தான ஒரு வரையறையோட நம்ம செய்யறது, அதுதான் நம்ம ப்ராப்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நவுன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நவுன்னு சொல்லியாச்சு. ஒரு பிளேஸுங்கிறது நவுன் தான், ஒரு பர்சனுங்கிறது நவுன் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே நம்ம நவுன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த நவுனை நம்ம ப்ராப்பரா அதுக்கே உரித்தான ஒரு பேர் சொல்லி அழைக்கிறோம் இல்லையா, அதை குறிப்பிட்டு ஸ்பெசிபிக்கா அதை ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம ப்ராப்பர் நவுன்ல சொல்றோம்.
சரிங்களா? இப்ப நார்மலா என்ன சொல்லுவோம்? மேன், உமன், பாய், கேர்ள் இதெல்லாம் சொன்னோம்னா நம்ம காமனா சொல்றது. இப்போ ஒரு ஹால் ஃபுல்லா பாய்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் குறிப்பா யாரை மட்டும் தான் அழைக்கிறேன் அப்படின்னா யுகனை மட்டும் தான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப யுகன் அப்படின்னு சொல்லி நான் அந்த பேர் வச்சு அந்த ப்ராப்பரான அந்த நேம்ல நான் அழைக்கிறேன் இல்லையா? அதை தான் நம்ம ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஒரு நவுனுக்கு ஒரு நவுனை அதுக்கே உரித்தான அந்த பேரை சொல்லி ப்ராப்பரா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சொல்றோம் இல்லையா? அதை தான் நம்ம ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்றோம். இப்ப காமனா நம்மளை சுத்தி நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. நான் எந்த கண்ட்ரில வசிக்கிறேன்? இந்தியா அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்றேன்? ஸ்பெசிபிக்கா ஐடென்டிஃபை பண்ணி என்னோட கண்ட்ரி இதுதான் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் இல்லையா? அப்போ இந்தியா இஸ் அ ப்ராப்பர் நவுன். புரிஞ்சுதுங்களா? நான் சொல்ற விதம் உங்களுக்கு புரியுதா? இப்ப நம்ம நிறைய பேர் எல்லாருமே மொபைல் போன் யூஸ் பண்றோம். அது வந்து மொபைல் அப்படிங்கிறது காமனா சொல்றது. அப்ப நான் என்ன மொபைல் யூஸ் பண்றேன்? ஓப்போ A3 யூஸ் பண்றேன், ஓப்போ A5 யூஸ் பண்றேன், சாம்சங் யூஸ் பண்றேன். சாம்சங்ல அந்த மாடலை ஸ்பெசிபிக்கா ஐடென்டிஃபை பண்ணி சொல்றோம் இல்லையா? அப்போ அதுதான் நமக்கு ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருளை நம்ம காமனா சொன்னோம்னா அது காமன் நவுன். அந்த காமன்லேருந்து குறிப்பிட்டு இதுதான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ப்ராப்பர் நவுன். புரிஞ்சுதுங்களா? ஒரு பொருளை காமனா சொன்னா அது காமனா சொல்றது காமன் நவுனு. அதுல ஸ்பெசிபிக்கா இதுதான் அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? ப்ராப்பர் நவுன்ல சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? பாருங்களேன். அப்ப ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்னன்னா, ப்ராப்பர் நவுன் இஸ் த நேம் ஆஃப் பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸ். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்னது? ஒரு பர்டிகுலர் பர்சனையோ ஒரு பர்டிகுலர் பிளேஸையோ நம்ம குறிப்பிட்ட ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா சொல்றதுக்கு பேர் தான் ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ப்ராப்பர் நவுன் இஸ் த நேம் ஆஃப் த பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸ். புரிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா? அப்ப பர்சன் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஹால் ஃபுல்லா பாய்ஸ் இருக்காங்க. அப்ப நான் அவங்கள ஸ்பெசிபிக்கா இவங்க தான் அப்படின்னு சொல்லி நான் அடையாளப்படுத்தி சொல்லணும்னா நான் என்ன சொல்லுவேன்? அவங்களோட பேர் வச்சு சொல்லுவேன். ரவி, அக்பர், மாலா, கலா, ரமேஷ், ராஜேஷ் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன்? அவங்களோட நேம் வச்சு சொல்லுவேன். புரியுதுங்களா? அப்போ அக்பர். நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. அதுல நான் இதுதான், நிறைய கேபிட்டல்ஸ் இருக்கு. அதுல இதுதான் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிபிக்கா ஐடென்டிஃபை பண்ணி நான் சொன்னேன்னா அது எனக்கு ப்ராப்பர் நவுன்ல வரும். அப்ப சென்னை இஸ் அ ப்ராப்பர் நவுன், ஹரி இஸ் அ ப்ராப்பர் நவுன், தென்காசி இஸ் அ ப்ராப்பர் நவுன். புரிஞ்சுதுங்களா? அப்ப ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்னது? காமனா இருக்கிறது எல்லாமே நவுன் தான். அதுல இதுதான் அப்படின்னு சொல்லி நான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்றேன் இல்லையா? அதுதான் ப்ராப்பர் நவுன். ஸ்பெசிபிக்கா எஸ்பெஷலி நம்ம எதுல சொல்றோம்? பர்சன் ஆர் பிளேஸை நம்ம பர்டிகுலரா இதுதான் இவங்க தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நமக்கு ப்ராப்பர் நவுன்ல வரும். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காமன் நவுன் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் காமன் நவுன். ஓகேவா? பாருங்களேன். காமன் நவுன் அப்படின்னா என்னன்னா பொது பெயர் சொல் அப்படின்னு அர்த்தம். காமன் நவுன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பொது பெயர் சொல். பொது பெயர் சொல் அப்படின்னா என்னது? பொதுவா இது இப்படிதான்ப்பா சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அது பொது பெயர் சொல். சரிங்களா? பொது பெயர் சொல். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? காமன் நவுன்ல சொல்றோம். பொது பெயர் சொல். பாருங்களேன். காமன் நவுன் இஸ் a common noun is a name given in common to every person or thing of the same class or kind. ஓகேவா? காமன் நவுன் அப்படின்னா என்னது? காமன் நவுன் அதுவும் ஒரு நவுன் தான். அது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட்ஸ் கிவன் இன் காமன் டு எவ்ரி பர்சன். எல்லா பர்சன்ஸ்க்குமே காமனா ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு பேர் வச்சு நம்ம சொல்றதோ அல்லது ஒரு திங்ஸ்க்கு காமனா ஒரு பேர் இருக்கோ அல்லது அதே சேம் கிளாஸ் ஆர் கைண்ட்ல இருக்கக்கூடிய திங்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம காமனா இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் நமக்கு காமன் நவுன்ல சொல்றாங்க. நம்ம அகைன் நம்ம பார்த்துடலாமா? காமன் நவுன் இஸ் அ நேம் given in common to every person or think of the same class or kind. சேம் கிளாஸ் ஆர் கைண்ட்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸையோ அல்லது திங்ஸையோ நம்ம காமனா இதுதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது காமன் நவுன். அப்ப சேம் கிளாஸ் ஆர் கைண்ட்னா என்ன சொல்றாங்க? இப்ப ஃபீமேலா நம்ம என்ன சொல்லுவோம்? கேர்ள்னு சொல்லுவோம், விமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதுவே நமக்கு மேல் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? பாய், மென் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்றதுதான் சேம் கிளாஸ் ஆர் கைண்ட் அப்படின்னு நம்ம சொல்றது. புரியுங்களா? ஓகே. அந்த மாதிரி சேம் கிளாஸ் ஆர் கைண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய திங்ஸை காமனா பேர் வச்சு பொதுவா ஒரு பேர் வச்சு சொல்றோம் இல்லையா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காமன் நவுன்ல சொல்றோம். ஓகேங்களா? பாருங்க இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு சொல்லி பாருங்க. என்ன இருக்கு? பாய் அப்படிங்கிறது காமன் நவுன், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது காமன் நவுன், ட்ரீ, அனிமல், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மொபைல், பைக்கு, கார் அப்படின்னு நம்ம என்ன சொன்னாலும் அது நமக்கு காமன் நவுன் தான். பொதுவா இதுதான் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? அது காமன். சரிங்களா? இப்ப கார் அப்படின்னா நான் பொதுவா என்ன சொல்றேன்? கார் அப்படின்றது பொதுவா சொல்றது. அதுல ஸ்பெசிபிக்கா நான் சொன்னா நான் என்ன சொல்வேன்? ஸ்கார்பியோவா, தாரா அப்படின்னு சொல்லி சொன்னா அது எனக்கு ப்ராப்பர் நவுன்ல வரும்.
புரிஞ்சுதுங்களா? அப்ப எல்லாத்துக்குமே சேம் கிளாஸ் ஆர் கைண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய திங்ஸுக்கு பொதுவான ஒரு பேர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பொது பெயர்லேருந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்றேன் அப்படின்னா அது எனக்கு ப்ராப்பர்ல வரும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலெக்டிவ் நவுன் இருக்கு. கலெக்டிவ் நவுன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா கூட்டு பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். கலெக்டிவ் நவுன்னா என்ன சொல்லுவோம்? கூட்டு பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன கூட்டு பெயர் சொல்? ஓகேவா? கலெக்டிவ் நவுன் அப்படின்னா என்னன்னா கூட்டு பெயர் சொல். ஒன்றும் இல்லை, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் டெஃபினிஷன் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், ஈஸியா புரியும் பாருங்க. கலெக்டிவ் நவுன் இஸ் த நேம் ஆஃப் அ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். நேம் ஆஃப் அ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் டேக்கன் டுகெதர். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸையோ அல்லது திங்ஸையோ கலெக்ட் பண்ணி கூட்டா சேர்த்து அவங்களுக்குன்னு ஒரு பேர் வச்சு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கலெக்டிவ் நவுன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்ல சொல்லணும்னா மாடு மந்த மந்தையா போகுது, பறவைகள் கூட்டம் கூட்டமா போகுது, எறும்பு கூட்டம் கூட்டமா போகுது, பாடகர் குழு அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரே பண்புடைய ஒரே தன்மையான விஷயங்களை சேர்த்து சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்? அவங்கள கலெக்ட் பண்ணி அந்த கலெக்ஷனுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். அந்த கூட்டா சொல்ற விஷயத்துக்கு, அந்த கூட்டுக்கு, அந்த குழுவுக்கு ஒரு பேர் வச்சு சொல்றோம் இல்லையா, அதை தான் நம்ம கலெக்டிவ் நவுன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்ப பூவெல்லாம் சேர்த்தா வச்சு நம்ம என்ன சொல்றோம்? பூக்கொத்து அப்படின்னு சொல்லும் போது பொக்கே அப்படின்னு சொல்லலாம், இல்ல பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாவிகள் எல்லாம் சேர்த்து ஒரு செயின்ல போட்டு ஒரு கொத்தா வச்சிருக்கோம், நம்ம என்ன சொல்றோம்? சாவி கொத்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுவும் நம்ம என்ன சொல்றோம்? பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒத்த தன்மையுள்ள ஒரே தன்மையுள்ள விஷயத்த நம்ம கலெக்ட் பண்ணி அதை ஒன்னா சேர்த்து கூட்டா சேர்த்து அதுக்குன்னு ஒரு பேர் வச்சு நம்ம அழைக்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கலெக்டிவ் நவுன்ல சொல்றோம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? பாருங்களேன், அப்ப கலெக்டிவ் நவுன்ல என்ன சொல்றோம்? போலீஸ் அப்படின்னு சொல்றோம். காவலர்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்? போலீஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்களேன், கிரவுடு, பீப்புள், ஃபேமிலி, இது எல்லாமே நமக்கு என்ன இருக்கும்? கலெக்ஷன்ஸ் ஆஃப், அதாவது என்னன்னா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அதுல இருப்பாங்க. சரிங்களா? அதுல என்ன இருப்பாங்க? நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இல்ல நம்ம வேற என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நமக்கு அனிமல்ஸ் அப்படின்னா சொன்னா, இப்ப மாட்டு மந்தை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? ஹெர்ட் ஆஃப் கவுஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல ஒவ்வொரு விதத்துக்கும் ஒரு ஒரு விதமா பேர் வந்து மாறும். இப்ப பறவைகளையும் கூட்டம் தான் சொல்லுவோம், எறும்புகளையும் கூட்டம் தான் சொல்லுவோம். சரிங்களா? இதுவே பறவைகளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ளோக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே எறும்புகளை சொல்லும் போது ஸ்வாம் ஆஃப் ஃபேன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஸ்வாம் ஆஃப் ஃபேன்ஸ், choir of singers, choir of singers. அடுத்து என்ன சொல்லலாம்? bunch of keys, நிறைய இருக்கு. bunch of keys, pride of lions, இதெல்லாம் நமக்கு கவுண்டபிள்ல வரக்கூடியது. அன்கவுண்டபிளுக்கு நம்ம சொல்லலாம் பாருங்களேன். pair of shoes அதெல்லாமே நம்ம கவுண்டபிள்ல தான் வரும். அன்கவுண்டபிள் என்ன சொல்லலாம்? bowl of rice, bottle of water, cup of coffee. சரிங்களா? இது மாதிரி நிறைய இருக்கு. அப்போ ஒரு பர்சன்ஸையோ ஒரு திங்ஸையோ கலெக்ட் பண்ணி ஒன்னா சேர்த்து கூட்டா சேர்த்து அதுக்குன்னு ஒரு பேர் வச்சு சொல்றோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா கலெக்டிவ் நவுன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஹெட் ஆஃப் கவுஸ், ஸ்வாம் ஆஃப் ஃபேன்ஸ், choir ஆஃப் சிங்கர்ஸ், பஞ்ச் ஆஃப் கீஸ், பவுல் ஆஃப் ரைஸ், பாட்டில் ஆஃப் வாட்டர், கப் ஆஃப் காஃபி அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இதுல நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன், என்ன அப்படின்னா கவுண்டபிள் நவுன் வரும்போது நம்ம கலெக்டிவ் நவுன்ல சொல்லும் போது கவுண்டபிள் நவுனோட நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ் ஆட் பண்ணணும். சரிங்களா? கவுண்டபிள் நவுன்ல நம்ம சொல்லும் போது இதெல்லாமே பாருங்களேன், கவுண்டபிள் நவுன்னா என்ன அப்படின்னா என்னால எந்தெந்த பொருள் எல்லாம் என்னால கவுண்ட் பண்ணி இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கையில சொல்ல முடியுமோ அதெல்லாம் கவுண்டபிள் நவுன். என்னால கவுண்ட் பண்ணி இதை எண்ணில் வச்சு என்னால சொல்ல முடியாது, எண்ணிக்கையில இதனால சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா அது அன்கவுண்டபிள் நவுன். இப்ப பாருங்களேன், கவுலாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நான் என்ன பண்ணலாம்? கனெக்ட் பண்ணி இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அதை எண்ணிக்கையில சொல்லலாம். அப்ப அது கவுண்டபிள் நவுன். ஆண்ட்ஸ் எல்லாம் போகுதுன்னா என்னால எண்ணி சொல்ல முடியும். சிங்கர்ஸையோ இல்ல கீஸையோ என்னால என்ன பண்ண முடியும்? எண்ணி சொல்ல முடியும். அப்ப என்னால எண்ணி இதுதான் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி என்னை எண்ணிக்கையில நம்பர்ஸ் என்னால சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் கவுண்டபிள் நவுன். என்னால நம்பர்ஸ் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது அது
எனக்கு அன்கவுண்டபிள் நவுன்ல வரும். அப்போ இந்த கலெக்டிவ் நவுனை பொறுத்த வரைக்கும் கலெக்டிவ் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது கலெக்டிவ் நவுன் கவுண்டபிள் நவுன் வந்துச்சுன்னா அதோட நம்ம எஸ் ஆட் பண்ணணும். புரியுதுங்களா நான் சொல்ற விதம் உங்களுக்கு? கலெக்டிவ் நவுன் நம்ம எழுதும் போது நம்ம நவுன் ஆட் பண்றோம் இல்லையா, அந்த நவுனு கவுண்டபிள் நவுனா இருந்துச்சுன்னா அதோட நம்ம எஸ் ஆட் பண்ணணும். அன்கவுண்டபிள் நவுனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதோட எஸ் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்க பாருங்களேன், பவுல் ஆஃப் ரைஸ், அப்ப ரைஸ் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன், நம்ம அப்ப அதுக்கு என்ன பண்ண மாட்டோம், எஸ் ஆட் பண்ண மாட்டோம். பாட்டில் ஆஃப் வாட்டர், கப் ஆஃப் காஃபி, இதெல்லாமே நமக்கு என்னதான் அன்கவுண்டபிள் நவுன் தான். அப்ப அது நமக்கு அதுக்கு அங்க எஸ் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். புரிஞ்சுதுங்களா? அப்ப கவுண்டபிள் நவுனா இருக்கும்போது கலெக்டிவ் நவுன்ல எழுதும் போது அதோட நம்ம என்ன ஆட் பண்ணணும், எஸ் ஆட் பண்ணணும். அப்ப எஸ் ஆட் பண்ணா அதை நம்ம ப்ளூரலா எடுத்துப்போமா, பன்மையில சொல்லுவோமா அப்படின்னா கிடையாது. எஸ் ஆட் பண்ணாலும் அது நமக்கு என்னதான் ஒரு கூட்டா சேர்ந்து சொல்லும் போது அது ஒரு கூட்டம் தான், ஒரு குழுவா தான் சொல்றோம். அதை நம்ம என்ன சொல்ல மாட்டோம் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம்ல பன்மையில அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம வேர்ப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக நான் இதை சொல்ல வரேன். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாவே பார்க்கலாம். ஓகே, அடுத்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்னன்னா பண்பு பெயர் சொல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்னது, பண்பு பெயர் சொல். பண்பு பெயர் சொல் தான் நம்ம என்ன சொல்றோம், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பாருங்களேன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இஸ் யூசுவலி த நேம் ஆஃப் அ குவாலிட்டி, ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்னன்னா ஒரு நவுனுடைய குவாலிட்டியை சொல்றது அப்ஸ்ட்ராக்ட் நவுன், ஒரு நவுனுடைய ஆக்ஷனை சொல்றது அப்ஸ்ட்ராக்ட் நவுன், ஒரு நவுனுடைய ஸ்டேட்டை சொல்றது, ஆக்ஷன் ஆர் ஸ்டேட்னு சொல்லிட்டாங்க இல்லையா, ஒரு நவுனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ கரண்ட்ல என்ன ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றதும் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நவுனுடைய குவாலிட்டி, ஒரு நவுனுடைய குவாலிட்டி என்ன சொல்லுவாப்பா, அவங்க நல்ல இன்டெலிஜென்ட் பாய்ப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இங்க பாருங்களேன், குவாலிட்டியில நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிளுக்கு கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, கைண்ட்னஸ் சொல்லலாம். அவனுடைய குவாலிட்டி இன்டெலிஜென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இந்த மாதிரி அவங்களுடைய குவாலிட்டியை சொன்னா இஸ் அ குட் பர்சன் அப்படின்னு சொல்றது அவங்களுடைய குவாலிட்டி தான். அவங்க வந்து ரொம்ப பேட் அப்படின்னு சொல்றது குவாலிட்டி தான். அவங்க ரொம்ப ஃபூலிஷ் அப்படின்னு சொல்றது அது நமக்கு என்னதான், குவாலிட்டி தான். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி குவாலிட்டியை சொல்றது, அவங்களோட ஒரு நவுனுடைய தரத்தை சொல்றது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அடுத்து பாருங்களேன், ஆக்ஷன் அப்படின்னா சொல்றாங்க. என்ன ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய பிரசன்ட் ஆக்ஷன் எப்படி இருக்கு, ஆங்கிரியா இருக்காங்களா, ஆங்கிரி இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஆங்கிரி, சரிங்களா, லாஃப்டர், ஹங்கிரி, thirsty, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க ரொம்ப thirsty-ஆ இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப இதெல்லாமே நமக்கு என்னன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். அதே மாதிரி பாருங்களேன், ஸ்டேட், அப்ப அவங்களுடைய பிரசன்ட் ஸ்டேட் எப்படி இருக்கு, யங்கா இருக்காங்களா, ஓல்டா இருக்காங்களா, புவரா இருக்காங்களா, ரிச்சா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் அவங்களுடைய பிரசன்ட் ஸ்டேட்டை குறிக்கக்கூடியது. அப்ப இதுவும் நம்ம என்ன சொல்றோம், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்றோம். சரிங்களா? அப்ப அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்னது, ஒரு நவுனுடைய குவாலிட்டி, ஒரு நவுனுடைய ஆக்ஷன். ஆக்ஷன்னா நம்ம வினைன்னு சொல்லுவோம், அந்த ஆக்ஷன் கிடையாது, பிரசன்ட்ல அவங்க என்ன மாதிரியான ஆக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி ஒரு நவுனுடைய ஸ்டேட், அவங்களுடைய பிரசன்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதும் நமக்கு என்னதான், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு நவுன், ஒரு பர்சன்னா நம்ம இதெல்லாம் சொல்றோம். இப்போ ஒரு திங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாக் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த கிளாக் என்ன சொல்லுவோம், அந்த கிளாக்குக்கான ஷேப் அப்படிங்கிறது இருக்கும், அந்த கிளாக்குக்கான கலர் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபுட்டுக்கான டேஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? அப்ப இது எல்லாமே நமக்கு என்னதான், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். கலர்ஸ் வந்தாலோ, ஷேப்ஸ் வந்தாலோ, டேஸ்ட் சொன்னாலோ இது எல்லாமே நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான் வரும். புரிஞ்சுதுங்களா? ஒரு நவுன் எடுத்துக்கிட்டு அதுல அந்த நவுனுடைய தரம், ஒரு நவுனு எப்படி, அந்த நவுன் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு ஆன்சரா வரக்கூடியது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். இப்போ நான் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு பர்சன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் எப்படிக்கு என்ன சொல்லுவோம், அவங்க நல்லா டாலா இருப்பாங்க, ஷார்ட்டா இருப்பாங்க, ஃபேரா இருப்பாங்க, டார்க்கா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அவங்க எப்படிப்பா, எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட்பா, அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்பா, அவங்க ரொம்ப ஃபூலிஷ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அது ஒரு வித எப்படி. இன்னொரு எப்படி என்ன சொல்லுவாங்க, எப்படிப்பா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சிரிச்சுட்டே இருக்காங்க, ரொம்ப கோவமா இருக்கிறாங்க, ரொம்ப ஹங்கிரியா இருக்கிறாங்க, ரொம்ப thirsty-ஆ இருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரெசன்ட் ஆக்ஷன் நம்ம சொல்றோம் இல்லையா.
அதுவும் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். அப்போ ஒரு நவுனை பேஸ் பண்ணி எப்படி அந்த நவுன் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு விடையா வரக்கூடியது நம்ம என்ன சொல்லலாம், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லலாம். ஒரு நவுன் எப்படி அப்படிங்கிறதுக்கு விடையா வரக்கூடியது 99% ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு என்னவா தான் இருக்கும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுனா தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்னன்னு புரிஞ்சுதா? இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்லயே இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்லயே நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்களேன், நவுன். நவுனுடைய இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்றாங்க. மெட்டீரியல் நவுன் என்னன்னு பார்க்கலாமா? மெட்டீரியல் நவுன் இஸ் த நேம் ஆஃப் அ ரா மெட்டீரியல்ஸ் ஆஃப் அ ப்ராடக்ட். மெட்டீரியல் நவுன் அப்படின்னா என்னன்னா ஒரு ப்ராடக்டை நான் மேனுஃபேக்சர் பண்றேன். அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நான் ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றேன் இல்லையா, அதுதான் எனக்கு மெட்டீரியல் நவுன். அப்போ அந்த ப்ராடக்ட் மெட்டீரியல் நவுன் கிடையாது. ஒரு ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் தான் எனக்கான மெட்டீரியல் நவுன். இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து மேஸ்திரி என்ன சொல்லுவாரு, மெட்டீரியல்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ ஏதோ ஒரு ஃபைபர் ஒர்க் பண்றாங்க, ஏதோ ஒரு டோர் செய்யறாங்க, போர்ட் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, மெட்டீரியல்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா. அப்போ ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ்லாம் பயன்படுத்துறோமோ அதுதான் மெட்டீரியல் நவுன்ல நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? இப்போ ஒரு உடன் டேபிள் இருக்கு. அந்த உடன் டேபிள் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க, wood அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ wood இஸ் அ மெட்டீரியல் நவுன். புரிஞ்சுதுங்களா? அடுத்து வேற என்ன சொல்லலாம், ஒரு கிளாஸ் டோர் இருக்கு. அப்ப அந்த டோர் மேனுஃபேக்சர் பண்ண என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபைபர் டோர் இருந்துச்சு அப்படின்னா ஃபைபர் அப்படின்றது யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பாட் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, சாண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் வியர் பண்றோம் அப்படின்னா அதுல என்ன யூஸ் பண்றாங்க, காட்டன் சொல்லக்கூடிய மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க. ஆர்னமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றோம், கோல்டு, சில்வர், பிளாட்டினம், காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், எல்லாமே அந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை செய்யணும். சரிங்களா? அப்போ ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்றாங்களோ, பிளாஸ்டிக் சேர் இருக்கு, அப்போ பிளாஸ்டிக் இஸ் அ மெட்டீரியல். ஓகேங்களா? அதுதான் நம்ம மெட்டீரியல் நவுன்ல சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? அப்ப பாருங்களேன், மெட்டீரியல் நவுன் இஸ் த நேம் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஆஃப் அ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், மெட்டீரியல் நவுன்ல சொல்றோம். சரிங்களா? எங்க என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க, கோல்டு, டைமண்ட், கிளே, அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு, wood இருக்கு. சரிங்களா? கோல்டு, டைமண்ட், கிளே அண்ட் wood இதெல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸா யூஸ் பண்ணி ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்றதுனால அதை நம்ம என்ன சொல்றோம், மெட்டீரியல் நவுன்ல சொல்றோம். சரிங்களா? அடுத்து பாருங்களேன், கவுண்டபிள் நவுன். நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் இல்லையா, எந்த ஒரு நவுனை, எந்த ஒரு பொருளை என்னால கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுமோ அது கவுண்டபிள். எந்த ஒரு பொருளை என்னால கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாதோ அது அன்கவுண்டபிள். இப்போ இந்த ரூம் ஃபுல்லா நமக்கு சேர்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிடறோம். இந்த ரூம் ஃபுல்லா டேபிள்ஸ் அடுக்கி வச்சுட்டு இதை நீங்க கவுண்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா, தாராளமா சொல்லலாம். ஓகேவா? இதுவே ஒரு சேரை எடுத்து அந்த சேரை நல்லா ஃபைன் பவுடரா நம்ம அரைச்சிட்டு இதுல இருக்கக்கூடிய இந்த மாலிகல்ஸ் என்னால கவுண்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. நான் இன்னைக்கு ஃபுல்லா எவ்வளோ ஏர் என்னோட மேல என்னோட ஸ்கின்ல பட்டு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஓடுற தண்ணி என்னால கவுண்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா, எவ்வளவு டிராப்ஸ் ஓடுது, எவ்வளவு லிட்டர் ஓடுதுன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. புரிஞ்சுதுங்களா? ரெயின் வாட்டருடைய டிராப்ஸை கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. புரியுங்களா? நம்மளோட ஹேரை கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. ஒரு கைப்பிடி ஃபுல்லா சுகர் எடுத்து கொடுத்து இதுல இருக்கக்கூடிய சுகர்ஸ் எல்லாம் அந்த மாலிகல்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்னால சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்ப எதெல்லாம் என்னால கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுமோ அதெல்லாம் கவுண்டபிள், எதெல்லாம் என்னால கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாதோ அதெல்லாம் அன்கவுண்டபிள். ஓகேங்களா? அப்ப பாருங்களேன், it is the name of thing that can be counted or divide into singular plural. அப்போ கவுண்டபிள் நவுன் அப்படின்னா என்னன்னா, என்னால கவுண்ட் பண்ண முடியும், அதோடைய சிங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி என்னால என்ன பண்ண முடியும், சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம்ல என்னால அதை டிவைட் பண்ண முடியும். அப்படி இருந்துச்சுன்னா அது கவுண்டபிள் நவுன்ல நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அதை சொல்லியிருக்காங்க பாருங்க, it is the name of a thing that can be counted or divide into singular and plural அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஒரு நவுனை என்னால கவுண்ட் பண்ணிட்டு அது சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம்ல என்னால டிவைட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது எனக்கு கவுண்டபிள் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட், புக்கு, பென் இதெல்லாமே என்னால என்ன பண்ண முடியும், கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும். அப்போ அது கவுண்டபிள் நவுன். நெக்ஸ்ட் பாருங்க, அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு, அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு இருக்கு. இட் இஸ் a நேம் ஆஃப் a thing that cannot be counted or divided into singular and plural. இது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, it is a name of a thing that cannot be counted. ஒரு நவுனை என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம அது சிங்குலர் அண்ட் ப்ளூரல் அப்படின்னு சொல்லி என்னால என்ன பண்ண முடியாது, அதை
டிவைட் பண்ணி சொல்ல முடியாது. அப்போ அது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐஸ், வுட், ஆக்சிஜன், பட்டர், கோல்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு டவுட் இருக்கு. ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா அப்படின்னு சொல்றது. ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது கவுண்டபிள் நவுன். சரிங்களா? ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது கவுண்டபிள் நவுன்ல தான் வரும். ஏன் இது கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்கூல் புக்லயே ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஒரு லெசனுக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்படி பேசினா அது தப்பு, இப்படி பேசினா தான் கரெக்ட், அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது கண்டிப்பா படிச்சுக்கணும். பாருங்களேன், ஸ்டார்ஸ் அப்படிங்கிறத கவுண்டபிள் நவுன் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ரீசனா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஸ்டார் அப்படிங்கிறத ஸ்டார் அண்ட் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சிங்குலர் ப்ளூரலை நல்லா டிவைட் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐ ஹவ் சீன் மச் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, மெனி ஸ்டார்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. மச் அப்படிங்கிற டிட்டர்மினரை நம்ம அன்கவுண்டபிள் தான் யூஸ் பண்ணுவோம். மெனி அப்படின்னு சொல்லக்கூடிய டிட்டர்மினரை நம்ம கவுண்டபிளுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ மெனி யூஸ் பண்றதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது கவுண்டபிளா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையே, மெனிங்கிறத யூஸ் பண்றதை வச்சா நம்ம கவுண்டபிளா சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கவுண்டபிள்னா நம்ம என்ன சொன்னோம், எந்தெந்த பொருளை என்னால் கவுண்ட் பண்ணி நம்பர்ஸ்ல சொல்ல முடிஞ்சாலும் அதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கவுண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ நான் இன்னைக்கு நைட்டு போறேன், நைட்டு போயிட்டு எனக்கு தலைக்கு மேலே ஒரு 20 ஸ்டார் என் கண்ணுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்னால் என்ன பண்ண முடியும், கவுண்ட் பண்ணி என்னால் 20 ஸ்டார்ஸ் நான் பார்த்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியும். அந்த ஸ்டார்ஸை என்னால் நம்பர்ல சொல்ல முடியும். புரியுதுங்களா? அப்போ நம்பர்ல என்னால் சொல்ல முடியறது எல்லாமே எனக்கு என்னதான், கவுண்டபிள் நவுன் தான். அப்போ ஸ்டார்ஸையும் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா கவுண்டபிள் நவுன்ல தான் சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ நவுன் பார்த்துட்டோம் இல்லையா? இந்த நவுனுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கலெக்டிவ் நவுனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? இது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான். 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் இது எல்லாமே. சரிங்களா? 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான். பாருங்க, இதுக்கான ஆன்சரை நமக்கு பக்கத்துலேயே கொடுத்தாச்சு. பாருங்களேன், அப்போ என்ன சொல்லுவாங்க, a herd of cows அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் swarm of ant, flock of birds, bunch of grapes, choir of singers, bowl of rice, bottle of milk, pair of shoes, cup of tea and shower of rain அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, கவுண்டபிள் நவுன் வந்துச்சுன்னா அங்கே நம்ம என்ன ஆட் பண்ணிக்கோம், எஸ் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அன்கவுண்டபிள் நவுன் வரும்போது நம்ம என்ன ஆட் பண்ண மாட்டோம், அது எஸ் வந்து ஆட் பண்ண மாட்டோம். இது கவுண்டபிள் தான். அன்கவுண்டபிள் வரும்போது நம்ம என்ன ஆட் பண்ண மாட்டோம் அப்படின்னா அங்கே எஸ் ஆட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஓகே, இதுல இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கவுண்டபிள் நவுன் இருக்குதுன்னா அது நார்மலா சிங்குலர் ப்ளூரல்னு சொல்லி நம்மளால டிவைட் பண்ணி சொல்ல முடியும். சரியா? இப்போ இது ஒரே அன்கவுண்டபிள் நவுன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரைஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரைஸ் அப்படிங்கிறத நான் காமனா சொன்னேன்னா அதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை வந்து நார்மலா ரைஸ் அப்படிங்கிறத நான் அன்கவுண்டபிள் நவுன்ல சொல்லுவேன். இப்போ அந்த அன்கவுண்டபிள் நவுனை நான் ஏதோ ஒரு கண்டெய்னருக்குள்ள நான் அதை கேரி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு கண்டெய்னருக்குள்ள நான் அதை அடக்கிறேன், அதை கொண்டு வரேன், அதுக்குள்ள நான் அதை போடுறேன் அப்படின்னா அது எனக்கு கவுண்டபிளா மாறிடும். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஆறு ஃபுல்லா, ஒரு ரிவர் ஃபுல்லா தண்ணி ஓடிட்டு இருக்கு. அந்த தண்ணியை என்னால கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுமா, எவ்வளவு லிட்டர் ஓடுது அப்படின்னு சொல்ல முடியுமானா நிச்சயமா சொல்ல முடியாது. இதுவே அந்த தண்ணியை என்னால ஒரு 10 1 லிட்டர் வாட்டர் பாட்டில பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னால என்ன பண்ண முடியும், என்கிட்ட 10 லிட்டர் வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போ அன்கவுண்டபிள் நவுனை காமனா சொல்லணும்னா, பொதுவா அது இருக்கிற நேச்சரோட சொல்லணும்னா அதை நம்மளால என்ன பண்ண முடியாது, அன்கவுண்டபிளா தான் சொல்ல முடியும். இதுவே அன்கவுண்டபிள் நவுன்ல ஒரு கண்டெய்னருக்குள்ள அடைச்சிட்டோம்னா எனக்கு அது என்னவாயிரும், அந்த கண்டெய்னரை நான் கவுண்ட் பண்றதுனால அது எனக்கு கவுண்டபிளா மாறிடும். புரிஞ்சுதுங்களா நான் சொல்றது? இது உங்களுக்கு பாருங்களேன், இப்போ இங்க பாட்டில் ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்றோம். மில்க் இப்போ நார்மலா என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. இதுவே ஒரு 1/2 லிட்டர் பாட்டில், ஒரு 5 பாட்டில் என்கிட்ட மில்க் இருக்கு அப்படின்னா நான் என்ன சொல்லிடலாம், என்கிட்ட இத்தனை லிட்டர் மில்க் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி தான் ரைஸும். பவுல் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட ஒரு 10 பவுல் ரைஸ் இருக்குப்பா, அப்போ ஒரு பவுலும் 1 கிலோ, அப்போ 10 பவுல்னா என்கிட்ட 10 கிலோ அரிசி இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடலாம். ஆனா அந்த ரைஸை என்னால என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. அந்த பவுல தான் என்னால கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நவுனுக்கான இன்னொரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிக் அவுட் அண்ட் மென்ஷன் த கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் இன் த கிவன் சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்போ இதுல நமக்கு நவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நவுன் வந்து என்ன கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ல இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணுமா, பிக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாருங்களேன், bouquet of flowers was bought by you. அப்போ bouquet of flowers அப்படிங்கிறது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்லுவேன்,
கலெக்டிவ் நவுன்ல சொல்லுவேன். சரிங்களா? அதுல ஆன்சர் கொடுத்துருக்கோம் பாருங்களேன். ஃப்ரீடம் இஸ் அவர் பர்த் ரைட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப நம்ம இங்க என்ன சொல்றோம்? ஃப்ரீடம் அப்படிங்கிறது இங்க அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, அயன் இஸ் அ மெட்டீரியல். அப்ப அயன் இஸ் அ மெட்டீரியல் நவுன். ஜான் கீட்ஸ் ரோட் திங்க் ஆஃப் பியூட்டி அப்படின்னு சொல்றோம். இங்க ஜான் கீட்ஸ் அப்படின்னு சொல்றதுனால நம்ம அதை ப்ராப்பர்லா சொல்றோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரன்னிங். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம்? காமன்லியும் சொல்லலாம், as well as அதை கலெக்டிவ்லையும் நம்ம சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது காமனாகவும் சொல்லலாம், அது ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சேர்த்து கலெக்டாக ஒரே நேச்சர் உள்ள திங்ஸை கலெக்ட் பண்ணி சொல்கிறோம் இல்லையா? அப்போ அதை கலெக்டிவ் நவுன்லையும் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரனவுன். இப்போ நவுன்னா என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரனவுன் பார்க்குறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்? ப்ரனவுன். ப்ரனவுன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்க, ப்ரனவுன். ப்ரனவுன்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்களேன். வாட் இஸ் ப்ரனவுன்? A word used in place of noun. ஓகேங்களா? A word used in place of noun. ஒரு நவுனுக்கு ரீப்ளேஸா நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் ப்ரனவுன் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ஷார்ட்டா சொல்றேன், இது உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்களேன். இப்போ ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதுறோம். சரிங்களா? நம்ம ஒரு ஆர்டிக்கல் எழுதுறோம். என் ஃப்ரெண்டை பற்றி நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாலாவோ கலாவோ ஏதோ ஒருத்தவங்க இருக்காங்க, ஸ்வேதாவோ யாரோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஸ்வேதாவை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்? ஸ்வேதா என்னுடைய தோழி, ஸ்வேதா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, ஸ்வேதா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஸ்வேதா நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்ததுக்கெல்லாம் என்ன சொல்ல மாட்டேன்? ஸ்வேதா ஸ்வேதான்னு சொல்லி அவங்களோட பேரை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்டார்டிங்ல சொல்லும் போது அவங்க அறிமுகப்படுத்தும் போது மட்டும் நான் ஸ்வேதா அப்படின்ற பேரை யூஸ் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அப்போ நான் ஸ்டார்டிங்ல அறிமுகப்படுத்தும் போது அந்த ஸ்வேதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நவுனை யூஸ் பண்றேன். அடுத்தடுத்து சொல்லும் போது நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு ரீப்ளேஸா ஷீன்னு யூஸ் பண்றேன், ஹெர் ஃபாதர்னு யூஸ் பண்றேன். புரியுதுங்களா? இப்படி நான் யூஸ் பண்றேன் இல்லையா? அவங்களுடைய அப்பா வந்து இப்படிப்பட்டவர் அப்படின்னு நான் சொல்றேன், அவங்க எனக்கு இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? அப்படி நான் சொல்லும் போது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நவுனுக்கு ரீப்ளேஸா நான் இங்க ப்ரனவுன் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. புரியுதுங்களா? அப்ப நான் ஸ்டார்டிங்ல சொல்லும் போது ஒரு நவுனை இன்ட்ரோடக்ட் பண்ணி நான் சொல்லும் போது அதை நான் நவுன் யூஸ் பண்றேன். என்ன நவுன் யூஸ் பண்ணிருக்கேன்? ப்ராப்பர் நவுன் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த நவுனுக்கு ரீப்ளேஸா நான் என்ன யூஸ் பண்றேன்? ஷீன்னு யூஸ் பண்றேன், ஹெர் ஃபாதர்னு யூஸ் பண்றேன். புரியுதுங்களா? ஹெர்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவேன், இது அவளுடையது அப்படின்னு சொல்லும் போது ஹெர்ஸ்ன்னு யூஸ் பண்றேன். புரியுதுங்களா? அப்ப அந்த நவுனுக்கு ரீப்ளேஸா நான் என்ன யூஸ் பண்றேன்? ப்ரனவுன் யூஸ் பண்றேன். பிரதியா வேற ஒரு சொல் யூஸ் பண்றேன், அதுதான் பிரதி பெயர் சொல், ப்ரனவுன் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? அப்ப ப்ரனவுன் அப்படின்னா என்னது? நவுன்னா என்ன சொல்லியிருக்கோம்? பெயர் சொல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப ப்ரனவுன் அப்படின்னா என்னன்னா நவுனுக்கு பிரதியா பதிலா பயன்படுத்தக்கூடியதான் பிரதி பெயர் சொல். சரிங்களா? நவுனுக்கு பிரதியா, நவுனுக்கு மாற்றா, நவுனுக்கு ரீப்ளேஸா பயன்படுத்தக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம்? பிரதி பெயர் சொல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ நவுன், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பேர் சொல்லக்கூடிய எல்லாமே நவுனுன்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த நவுனை என்னால கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா சொல்ல முடியாது. ஓகேவா? என்னை சுத்தி இருக்கக்கூடிய நவுன்ஸ் என்னால கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா என்னால கண்டிப்பா கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஆனா அந்த நவுனை எல்லாத்தையுமே நான் எதுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ப்ரனவுனுக்குள்ள கொண்டு வந்துடலாம். சரியா? நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நவுன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனா அந்த நவுன்ஸ்க்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய பேரை என்னால கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேட்டா தாராளமா சொல்ல முடியும். சரிங்களா? ப்ரொனவுன்ல மொத்தம் எத்தனை மேஜர் இருக்கு, மேஜரா எத்தனை ப்ரொனவுன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் தான் நம்ம மைண்ட் பண்ணுவோம். அப்ப சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டோட்டலா நமக்கு 7 தான் இருக்கு. சரிங்களா? அப்போ இருக்கக்கூடிய எல்லா ப்ரொனவுனையும் எல்லா நவுனையுமே நம்ம எதுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொனவுனுக்குள்ள கொண்டு வந்துடலாம். இந்த 7க்குள்ள கொண்டு வந்துடலாம். சரியா? இந்த வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா நவுனுக்குமே ரீப்ளேஸா, எல்லா பெயர் சொல்லுக்குமே ரீப்ளேஸ் பண்ண மாதிரியான ஒரு ப்ரொனவுன் இருக்கு, ஒரு பிரதி பெயர் சொல் இருக்கு. அந்த பிரதி பெயர் சொல் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐ, வி, ஹி, ஷி, இட், யூ, தே அப்படின்னு இருக்கு. இது நம்ம ஆர்டரா சொன்னா என்ன சொல்லலாம்? ஐயோ தேவி அப்படின்னு சொல்லலாம். ஐயோ தேவி, ஹி, ஷி, இட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ எல்லா ப்ரொனவுனையுமே எல்லா நவுனையுமே நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த ப்ரொனவுனுக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஓகேவா? எல்லா நவுனையுமே நம்ம இந்த ப்ரொனவுனுக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்னோட பேரை நான் என்ன பண்ணுவேன்? ஐன்னு சொல்வேன்னா என் பக்கத்திலே இருக்கக்கூடிய நீங்க என் பக்கத்திலே இருந்தீங்கன்னா உங்களை நான் என்ன சொல்வேன்? யூ அப்படின்னு நான் சொல்வேன்னா அவர்கள்னு சொல்லும்போது தே, வின்னு சொல்லும் போதும் நமக்கு வி தான். அப்போ இந்த வியும் யூ, ஐ இது மூணுமே நமக்கு எப்படி வந்துடும்னா ஒரு சென்டென்ஸ்ல டைரக்டாவே பிளேஸ் ஆயிடும். ஐ
யூ வி. ஐனா நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் தான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். சரிங்களா? இது மூணுமே ஒரு சென்டென்ஸில் வருது அப்படின்னா அது நமக்கு எப்படி வந்துடும்? டைரக்டாகவே வந்துடும். ஐ ஒரு சென்டென்ஸில் இடம் பெறுதுனாலும் டைரக்டாக இடம் பெற்றும், யூங்கிறதும் அப்படிதான், வின்றதும் அப்படிதான். இது மூணுமே ஒரு சென்டென்ஸில் டைரக்டாக பிளேஸ் ஆயிரும். இதில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தேர்ட் பர்சனில் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? தேர்ட் பர்சன் அதோடைய ப்ளூரலில் சொல்லும்போது இப்படி சொல்கிறோம். சரிங்களா? அப்போ பாருங்களேன், ஒரு நவுனுக்கு ரீப்ளேஸாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ரனவுன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ப்ரனவுன்லாம் என்னென்ன இருக்கு? ஐ வி, ஹி, ஷி, இட், யூ, தே அப்படின்றது இருக்கு. சரிங்களா? ஓகே. அப்போ சப்ஜெக்ட் ப்ரனவுன்லாம் என்னென்ன, ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பாருங்க, பார்க்கலாம். ஓகே, இப்போ ப்ரனவுன். ப்ரனவுனில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு ப்ரனவுனில் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு 4 கைண்ட்ஸ் இருக்கு. சரியா? ப்ரொனவுனுக்குள்ளே நமக்கு நிறைய இருக்குது. மோர் தென் 8 இருக்குது. சரிங்களா? 9, 10 வரைக்கும் நம்ம பார்ப்போம். ரெசிப்ரோக்கல் பார்ப்போம், ரெஃப்ளெக்சிவ்னு பார்ப்போம், ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய கைண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது பேசிக். இந்த பேசிக் தான் வந்து நமக்கு என்னென்னா இந்த கைண்ட்லேருந்து இன்னொன்று அப்படி அப்படியே நமக்கு சேஞ்ச் ஆகிறது தான் இந்த பேசிக். இந்த 4ம் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன்று சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். சப்ஜெக்டில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன சொல்கிறோம்? அதை சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நமக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்குது. ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அடுத்து பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் அட்ஜெக்டிவ், தென் பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 மேஜரான ப்ரொனவுன்ஸ் இருக்கு. சரிங்களா? பாருங்களேன், இப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன்லாம் என்னென்ன இருக்கு? ஐ, யூ, தே, வி, ஹி, ஷி, இட் இதெல்லாம் சப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணுவோம். இது என்ன மேடம் சப்ஜெக்ட்? எனக்கு புரியவே இல்லை. நான் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளேயே வரேன், இங்கிலீஷே இப்போ தான் படிக்கிறேன், நீங்கள் திடீர்னு சப்ஜெக்ட் இப்படிலாம் சொன்னால் எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்னால் இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னா இது சப்ஜெக்ட்ல மட்டும்தான் வரும். சரியா? பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாமா? ஐ ரைட் எ லெட்டர் அப்படின்னு இருக்கு. ஐ ரைட் எ லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? இப்போ நான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் நான் சப்ஜெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வேலை இருக்கு, ஒரு செயல் இருக்கு அப்படின்னா இங்க என்ன இந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய செயல் என்னது? ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயல். அப்ப இந்த செயலை யார் செய்யறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். சரிங்களா? அப்ப இந்த ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயலை செஞ்சவங்க யாரு? ஐ. அப்ப ஐ தான் இங்க சப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ ஒரு சென்டென்ஸ்ல ஒரு செயலை யார் செய்யறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப எல்லா சென்டென்ஸ்லயுமே செயல் மட்டும்தான் வருமா? செயலை செய்யறவங்க தான் வருமா அப்படின்னு கேட்டா வராது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சென்டென்ஸ் சொல்லலாமா? பாருங்களேன், இன்னொரு சென்டென்ஸ் இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாருங்களேன், இந்த சென்டென்ஸ்ல என்னது? இஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர்ப் கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்ன செய்யலா? அப்ப இது வந்து இந்தியா தான் இந்த செயலை செய்தா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? அப்ப சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா அந்த சென்டென்ஸ்ல ஒரு செயல் வந்துச்சுன்னா அந்த செயலை செய்யறவங்க சப்ஜெக்டா இருப்பாங்க. இல்ல அந்த சென்டென்ஸ்லயே யாரை பத்தி சொல்றாங்களோ அவங்க சப்ஜெக்டா இருப்பாங்க. இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன பண்ணாங்க? ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டென்ஸ் ஐ மீன் அந்த செயலை செய்யறவங்க ஐ தான். அப்ப ஐ தான் இங்க என்னவா இருந்தாங்க? சப்ஜெக்டா இருந்தாங்க இல்லையா? அதுவே இந்த சென்டென்ஸ்ல பாருங்களேன், இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த சென்டென்ஸ்ல செயலா எதுவுமே சொல்லல. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு பேசியிருக்காங்க. எதை பத்தி பேசியிருக்காங்க? யாரை பத்தி பேசியிருக்காங்க? இந்தியாவை பத்தி பேசியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இங்க சப்ஜெக்ட் ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான். அப்ப இங்க நம்ம ஹீரோ யாரு? இந்தியா. அப்ப இந்தியா தான் இங்க சப்ஜெக்ட். புரிஞ்சுதுங்களா? அப்ப சப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம என்ன மார்க் பண்றோம்? ஒரு சென்டென்ஸ்ல யாரை பத்தி சொல்லியிருக்காங்களோ அதுவும் நமக்கு சப்ஜெக்ட் தான். ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த செயலை, அந்த ஆக்ஷன், அந்த ஒர்க்கை செய்யறவங்களோ சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்து ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஐ ஆப்ஜெக்ட்ல மாறும்போது மீயா சேஞ்ச் ஆகும். யூ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்ல மாறும்போது யூவே தான். தே அப்படிங்கிறது தெம்மா மாறும். வேன்றது அஸ்ஸா மாறும். ஹீ வந்துச்சுன்னா ஹிம். ஷீ வந்தா ஹெர் யூஸ் பண்ணுவோமா? இட் வந்தா என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இட்டே தான் யூஸ் பண்ணும்.
சரிங்களா? அப்ப இது ஆப்ஜெக்டா மாறும்போது இப்படி மாறும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? பாருங்களேன். இப்போ ஐ ரைட் ஏ லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை நான் ஆப்ஜெக்ட்ல சொல்லும்போது நான் என்ன சொல்லலாம்? ஆப்ஜெக்ட்ல சொல்லும்போது முன்னாடி கொண்டு வரலாமா? ஏ லெட்டர் இஸ் written by ஐன்றது எப்படி மாறுது? மீயா மாறிடுச்சு. A letter is written by me அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐ எப்படி நம்ம கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஜெக்டா மாறிடுச்சு. மீயா நமக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னா என்னது? ஒரு சென்டென்ஸ்ல நம்ம ஓவா ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம்? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க. இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடியது பொசசிவ் அட்ஜெக்டிவ். அப்போ ஐ மீ இது பொசசிவ்ல எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா மை. இது எப்படி மாறும்? யுவர். தே வந்துச்சுன்னா தேயர். அஸ் வந்து எப்படி மாறுது? அவர்னு மாறுது. இஸ், ஹர், இட்ஸ்னு மாறுது. சரிங்களா? அதுக்கப்புறம் அது எப்படி சேஞ்ச் ஆகுது பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்களேன். மை அப்படின்றது மை, யுவர் அப்படின்றது யுவர்ஸா மாறிடும், தேர் அப்படிங்கிறது தேர்ஸா மாறிடும், அவர் அப்படிங்கிறது அவர்ஸா மாறிடும், ஹிஸ் அப்படிங்கிறது ஹிஸ்ஸே தான், ஹெர் அப்படின்றது ஹெர்ஸா சேஞ்ச் ஆகும், இட்ஸ் அப்படிங்கிறது இங்கே இட்ஸாவே சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவனிக்கலாமா? பாருங்களேன். இங்க மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம். மை அப்படின்னா என்ன மீனிங்? என்னுடைய. பாருங்களேன், அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி இருக்கு. என்ன இருக்கு? அட்ஜெக்டிவ். அது என்ன அட்ஜெக்டிவா? பொசசிவ் அட்ஜெக்டிவா? பொசசிவ்னா நம்ம என்ன சொல்றோம்? நிறைய பேர் பார்த்து சொல்லலாம் அவங்க ரொம்ப பொசசிவ்ப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப எதனால அவங்களை பொசசிவ்னு சொல்றோம்? எந்த ஒரு விஷயத்த தன்னோடது என்னோடதுன்னு ஒருத்தவங்க வச்சுக்கிறாங்களோ அதை நம்ம என்ன சொல்றோம்? பொசசிவா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னுடையதுன்னு சொல்லி அவங்க செல்ஃபோடே அவங்க தான் என்னோடது தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க இல்லையா? அதை தான் நம்ம பொசசிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பாருங்களேன், பொசசிவ் அட்ஜெக்டிவ். இப்ப பொசசிவ்கான விளக்கம் சொல்லிட்டேன். அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னது? அட்ஜெக்டிவ் அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோம்? அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு நவுனை மாடிஃபை பண்ணுறது தான். ஒரு நவுனை நம்ம ரொம்ப மிகைப்படுத்தியோ அல்லது மட்டப்படுத்தியோ அதை மெருகேற்றி சொல்றது தான் நம்ம என்ன சொல்றோம்? அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னா இந்த வேர்டு எல்லாமே அதோட ஒரு நவுனோட சேர்ந்து வரும். அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன வரும்? ஒரு நவுனை மாடிஃபை பண்ணும், ஒரு நவுனை ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அப்போ பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னா இட் மாடிஃபைஸ் எ நவுன். பொசசிவா ஒரு நவுன் என்ன பண்ணுமா? அது மாடிஃபை பண்ணும். அப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, மை நேம் இஸ் கவிதா அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். மை நேம் இஸ் கவிதா அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பாருங்களேன், இந்த மைய தனியா நேம் தனியா பிரிக்க கூடாது. அது ரெண்டும் சேர்த்து ஒண்ணுதான். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய பெயர், என்னுடைய பெயர் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப என்னுடைய கிராண்ட்மா எனக்கு ஸ்டோரி சொன்னாங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவங்களுடைய கிராண்ட்மா, அவளுடைய கிராண்ட்மா அப்படின்னு சொல்லும்போது ஹர் கிராண்ட்மா told a story to me. அவனுடைய கிராண்ட்மா எனக்கு ஸ்டோரி சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப இங்க பாருங்களேன், ஹெர்ர தனியா கிராண்ட்மாவை தனியா நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிரிக்க கூடாது. ரெண்டுமே சேர்த்துதான் அவளுடைய கிராண்ட்மா அப்படின்னு சொல்றது. அவளுடைய பாட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படி சொல்றோம். சரிங்களா? அப்ப அந்த பொசசிவ் அட்ஜெக்டிவோட நமக்கு என்ன வரும்? ஒரு நவுனோட சேர்ந்து வரும். பொசசிவ் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே என்ன வரும்? ஒரு நவுனோட சேர்ந்துதான் வரும். அப்ப யுவர் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? யுவர்ன்னு சொல்லும்போது உன்னுடைய அப்படின்னு சொல்லலாம், உங்களுடைய அப்படின்னு சொல்லலாம். உன்னுடைய அப்படின்னு சொன்னா உங்களுடைய அப்படின்னு சொல்லலாம். தேயர் அப்படின்னா என்னது? அவர்களுடைய, அவர்களுடைய. அவர் அப்படின்னா நம்முடைய, ஹிஸ்னா அவனுடைய, ஹெர்னா அவளுடைய, இட்ஸ்னா அதனுடைய. ஓகேங்களா? அப்ப உடையன்னு சொல்லும்போது அந்த வேர்ட் நமக்கு கம்ப்ளீட் ஆகுதா? கம்ப்ளீட் ஆகல. அப்ப நம்ம அதோட என்ன பண்ணணும்? இன்னொரு நவுனை நம்ம ஆட் பண்ணாதான் அது முழுமை அடையும். அதனால நம்ம என்ன சொல்றோம்? பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அடுத்து பாருங்களேன், பொசசிவ் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு? பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்றது இருக்கு. பொசசிவ் ப்ரொனவுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடையது அப்படின்னு மாறிடும், கம்ப்ளீட் ஆயிடும். அப்போ மைன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடையது. சரியா? மைன் அப்படின்னா என்னுடையது.
உங்களுடையது, உன்னுடையது, எது வேணாலும் நம்ம சொல்லலாம். உடையதுன்னு கம்ப்ளீட் ஆயிடும். அவர்களுடையது. இது அப்படியே அப்படிதான் டீட்டோவா அதனுடைய இதனுடையது, அதனுடையது, அவளுடையது, நம்முடையது அப்படின்னு சொல்லிட்டு உடையது நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு தானே சொல்லுவோம். அந்த வேர்ட் முழுமை அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணாது, அதுல எந்த ஒரு நவுனுமே நம்ம ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பாருங்களேன், ரெண்டு சென்டென்ஸ்க்குமே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் வச்சு பார்க்கலாமா? என்ன சொல்லலாம்? மை ஷர்ட், எப்பவுமே மை ஷர்ட்னே சொல்றோம் இல்லையா? வேற சொல்லாமா? ஹிஸ் ஷர்ட் சொல்லலாமா? His shirt is green. சொல்லலாமா? His shirt is green. இப்போ அதை அப்படியே மாற்றி சொல்ல என்ன சொல்லலாம்? Green shirt is his. சரிங்களா? ஏன் இங்கே ஹிஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், பொசசிவ் அட்ஜெக்டிவ்லயும் நமக்கு என்னதான் இருக்கு? ஹிஸ் தான் இருக்கு. அது பொசசிவ் ப்ரொனவுனா மாறும்போது அங்கே நமக்கு என்னதான் வருது? ஹிஸ் தான் வருது. சரிங்களா? அப்போ முன்னாடி ஒரு நவுனோட சேர்ந்தா உடையன் மீன் எடுத்துக்கணும். ஒரு நவுனுக்கு பிறகு வந்துச்சுன்னா உடையது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரொனவுன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஓகே, ப்ரொனவுன்ல நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அங்கே பார்த்தோம் இல்லையா? சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு இன்னொரு பேர் என்ன? பர்சனல் ப்ரொனவுன்னு சொல்லலாம். ஓகேவா? சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு இன்னொரு நேம் என்ன? பர்சனல் ப்ரொனவுன்னு சொல்லலாம். சரிங்களா? பாருங்களேன், இட்ஸ் a personal pronoun that is used as the subject of a verb. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுனை எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஒரு சென்டென்ஸுடைய சப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணுறோம். ஒரு வேர்பை செய்கிறாங்க இல்லையா? சப்ஜெக்ட் ஆஃப் அ வேர்ப். ஒரு வேர்ப் செய்கிறாங்க, அந்த வேர்பு செய்கிறவங்க தான், அந்த வேர்பினுடைய சப்ஜெக்ட் தான். அந்த வேர்பை செய்கிறவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறாங்க? சப்ஜெக்டா சொல்றோம். சரிங்களா? அப்ப பாருங்களேன், இட்ஸ் a personal pronoun that is used as the subject of a verb அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்றது இருக்கு? ஐ, யூ, தேவி, ஹி, ஷி, இட் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 இருக்கு. இந்த 7 தான் நம்ம ஆப்ஜெக்ட்ல, பொசசிவ் ப்ரொனவுன்ல, பொசசிவ் அட்ஜெக்டிவ்லன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து பாருங்க, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அப்ப இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது? ஆப்ஜெக்ட்ல மாறும்போது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா சேஞ்ச் ஆகுது இல்லையா? பாருங்களேன், an object pronoun is a type of personal pronoun that replaces a noun with an object. ஒரு நவுனை ஒரு ஆப்ஜெக்டா ரீப்ளேஸ் பண்றது. ஐ மீன் ஒரு சப்ஜெக்ட்ல வர்றது ரீப்ளேஸ் ஆகி எப்படி போகுது? ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்றோம். அது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் a டைப் ஆஃப் பர்சனல் ப்ரொனவுன். நம்ம பர்சனல் ப்ரொனவுன் அங்கே பார்த்தோம் இல்லையா? ஐயோ தேவி, அதனுடைய ஒரு டைப் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா தானே? அதனுடைய ஒரு டைப்பா தான் ஆப்ஜெக்ட்ல எப்படி சேஞ்ச் ஆகுது? பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரொனவுன்ல எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா? அது என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ்லயே பார்த்தோம் இல்லையா? மீ, ஹிம், ஹர், யூ, அஸ், இட், தெம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொசசிவ் ப்ரொனவுன். அங்க பார்த்தோம்ல, பொசசிவ் ப்ரொனவுன்ல என்ன இருக்குது? பொசசிவ் ப்ரொனவுன்னா மைன், யுவர்ஸ், ஹர்ஸ், அவர்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்ம எதுல சொல்லியிருந்தோம்? பொசசிவ் ப்ரொனவுன்ல சொல்லியிருந்தோம் இல்லையா? என்னுடையது, உங்களுடையது, அவளுடையது, நம்முடையது அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல. கிரீன் ஷர்ட் இஸ் மைன், நியூ புக் இஸ் யுவர்ஸ், ஸ்மால் டாக் இஸ் ஹெர்ஸ், நாய்ஸி பேர்ட் இஸ் ஹார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப டு ரீப்ளேஸ் த பொசசிவ் அட்ஜெக்டிவ். இப்போ பொசசிவ் அட்ஜெக்டிவ் இப்போ நம்ம சொல்லியிருந்தோம்ல, கிரீன் ஷர்ட் இஸ் மைன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா? மை ஷர்ட் இஸ் கிரீன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மை ஷர்ட் இஸ் கிரீன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ மை ஷர்ட் இஸ் கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கு ரீப்ளேஸாக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோமா? இந்த பொசசிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கு ரீப்ளேஸாக தான் பொசசிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கான எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. I saw Mr. Balu this morning and gave Mr. Balu my homework அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற நவுன் எல்லாம் அது இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொனவுனா ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இங்க என்ன சேஞ்ச் பண்ணலாம் பாருங்க. அப்போ பாருங்களேன், I saw Mr. Balu this morning and அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன பண்றாங்க? அடுத்து ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்த சென்டென்ஸ் ஆகுது. அப்போ வேர்புக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, கொடுத்துருக்கிற நவுனை ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப பாலு அப்படின்னா பாலுடைய சப்ஜெக்ட் என்ன சொல்லுவோம்? ஹீ அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப ஹீனுடைய ஆப்ஜெக்ட் ஃபார்ம் என்ன?
ஹிம் அப்படின்னு சொல்லி மாறுமா? ஹீனுடைய ஆப்ஜெக்ட் ஃபார்ம் என்ன? ஹிம் அப்படின்னு சொல்லுமா? பாலுவை நம்ம என்ன சொல்லுவோம் ப்ரொனவுன்ல? ஹீன்னு தானே சொல்லுவோம். அப்ப ஹீ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்ல சேஞ்ச் ஆகும்போது எப்படி சேஞ்ச் ஆகுது? ஹிம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? ஹிம் அப்படின்னு மாறுது. எதனால ஹிம் நம்ம அங்க போடுறோம்? வேர்புக்கு அப்புறம் வரக்கூடியது நமக்கு ஆப்ஜெக்டா தான் இருக்கும். அப்ப கொடுத்தாங்க அப்படின்னா யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? யாருக்காக கொடுத்தாங்க? பாலுக்காக கொடுத்தாங்க. சரியா? அதனால நம்ம என்ன பண்றோம்? அங்க பாலுங்கிறத ஆப்ஜெக்டா போடுறோம். முத்து லைக்ஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸ் பட் ஹி டசன்ட் பிளே கம்ப்யூட்டர் கேம்ஸ் வெரி ஆஃபன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கம்ப்யூட்டர் கேமுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அங்க இட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளே வருதா? பிளேக்கு அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் கேம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி கன்வெர்ட் ஆயிடுது? இட் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் ஆகுது. கம்ப்யூட்டர் கேம் வெரி ஆஃபன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கம்ப்யூட்டர் கேம் பதிலாக நமக்கு இட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரீப்ளேஸ் வேர்டு வந்துடுது. நெக்ஸ்ட் பாருங்களேன். மை ஆண்ட் லிவ்ஸ் இன் ட்ரிச்சி பட் மை ஆண்ட் ஆஃபன் கம்ஸ் டு விசிட் மை ஃபேமிலி. சரியா? மை ஆண்ட் லிவ்ஸ் இன் ட்ரிச்சி பட் மை ஆண்ட் ஆஃபன் கம்ஸ் டு விசிட் மை ஃபேமிலி. மை ஆண்ட் லிவ்ஸ் இன் ட்ரிச்சி பட்ன்னு சொல்லிட்டு அகைன் ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்றோம். அப்ப மை ஆண்ட் அப்படிங்கிறது இங்க என்ன வந்துடும்? நமக்கு ஒரு சென்டென்ஸுடைய ஃபர்ஸ்ட்லேயே வரக்கூடியது ஷீன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இங்க கம் வரக்கூடியது யாரு? செயல். கம் அப்படின்னு சொல்லக்கூடியது செயல் யாரை குறிக்குது? மை ஆண்ட்டை குறிக்குது. அப்ப அங்க மை ஆண்ட் அப்படிங்கிறது ஷியா மாத்திரம். நீல் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் born in 1930. நீல் ஆம்ஸ்ட்ராங் landed on the moon in 1930. அப்ப நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்றதுக்கு நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் எடுத்துட்டு அவருக்கு பதில் என்ன பண்றோம்? ஹி அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனல் ப்ரொனவுனை போடுறோம், சப்ஜெக்ட் ப்ரொனவுனை போடுறோம். He helped the old lady. He gave the old lady food அப்படின்னு சொல்றாங்க. He gave verb அப்புறம் வந்துச்சுன்னா அந்த old lady நம்ம என்ன சொல்லலாம்? her. ஷீனுடைய ஆப்ஜெக்ட் ஃபார்ம் என்னவா இருக்கும்? ஹெர்ரா தானே இருக்கும். அப்ப ஹெர்ன்னு யூஸ் பண்றோம். புரிஞ்சுதுங்களா? இது ஒரு ஒரு நவுனுக்கு ரீப்ளேஸா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ப்ரொனவுனை யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் verb. சரிங்களா? அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா verb பார்க்குறோம். ஓகே, verb பாருங்களேன். verb அப்படின்னா என்னது? வினைச்சொல் அப்படின்னு அர்த்தம். verb அப்படின்னா என்னது? வினைச்சொல் அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன். verb அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். வினைச்சொல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் நம்ம verb அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பாருங்களேன். verb is a word used to express an action or state. verb is a word. சரியா? அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆக்ஷனையோ ஆர் ஸ்டேட் அதை சொல்றது, அதை எக்ஸ்பிரஸ் பண்றதா நம்ம என்ன சொல்றோம்? அந்த வேர்ப் அப்படின்னு சொல்றோம். நத்திங் எல்ஸ். வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம செய்யக்கூடிய செயல் இருக்கு இல்லையா? அதுதான் அங்க வேர்ப். அதுதான் சொல்லியிருக்காங்க. வேர்ப் இஸ் a word used to express an action or state. ஒரு ஆக்ஷனையோ ஒரு ஸ்டேட்டையோ எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் நம்ம என்ன சொல்றோம்னா வேர்ப்னு சொல்றோம். அப்ப என்னுடைய ஆக்ஷன் என்னது? டீச். அப்போ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறேன்? டீச்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறேன். புரியுதுங்களா? அப்போ அதுதான் நமக்கு இங்கே வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு செயலை நம்ம செய்கிறோம் இல்லையா? அந்த செயல் தான். அந்த செயலை சொல்கிறதுக்காக நம்ம வார்த்தையை யூஸ் பண்ணோம்ல, அந்த செயலை குறிக்கக்கூடிய அந்த செயலுக்கான வார்த்தையை தான் நம்ம இங்கே வேர்ப், வினைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு எதில் வருது அப்படின்னா அந்த வேர்ப், வினைச்சொல்ல நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ரீட், ரைட், டூ, ஆம், டிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் லாஸ்ட்லேருந்து நம்ம ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஒரு 7th பேஜ் கிட்ட நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேர்பினுடைய 3 ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? V1 ப்ரெசன்ட் ஃபார்மில் எப்படி இருக்கும், பாஸ்ட் ஃபார்மில் எப்படி இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேஜஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அது பேசிக். சரிங்களா? அதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வேர்ப்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாமா? இப்போ நம்ம ப்ரொனவுன் பார்த்த மாதிரியே வேர்பையும் நம்ம என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாருங்க. வேர்ப். வேர்ப்னா என்ன சொல்லுவோம்? வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோமா? வேர்ப்னா என்ன சொல்லலாம்? வினைச்சொல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப வினைச்சொல் எத்தனை இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த வேர்பை நம்ம 2வா டிவைட் பண்ணலாம். ஓகேவா? இந்த வேர்பை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 வகையான வினைச்சொற்கள் இருக்கு. எத்தனை வகை இருக்கு? 2 வகை இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிலரி வேர்ப். ஒன்று என்னது? ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப்னா தமிழ் என்ன அர்த்தம்? துணை வினை சொற்கள். ஒரு வினை செய்யறதுக்கு துணையா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வினை சொற்கள் தான் துணை வினை சொற்கள். ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். துணை வினை சொற்கள் அது ஆக்சிலரி வேர்ப்.
அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயின் வேர்ப் இருக்கு. அடுத்து நமக்கு என்ன இருக்கு? மெயின் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? அது என்ன மெயின் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம செய்யறோம் இல்லையா, நம்மளால செய்யக்கூடிய வினை, நம்மளால செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே மெயின் வேர்ப்ஸ், முதன்மையான வினை சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அது என்ன சொல்றோம்? முதன்மையான வினை சொற்கள். அதுதான் மெயின் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி, அப்ப முதன்மையான வினைச்சொற்கள்லாம் நம்ம செய்யக்கூடிய செயல்னு சொல்லியாச்சு இல்லையா? என்னென்ன செயல் செய்யறோம்? நம்ம என்னென்ன செய்யறோம்? ரீட் பண்றோம், அங்க சொல்லியிருக்கிற மாதிரி தான். ரீட் பண்றோம், சிங் பண்றோம், ஈட் பண்றோம், ரைட் பண்றோம், வாக், பிளே, கோ, பை, டீச், ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லலாம்? நிறைய எக்ஸெட்ரா சொல்லிட்டே போகலாம். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அது மெயினான வெர்ப், மெயின் வெர்ப்ல நமக்கு வந்துடும். சரியா? அப்போ ஆக்சிலரி வெர்ப்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சிலரி வெர்பை ஒரு 3 கைண்டா நம்ம பிரிச்சிடணும். சரியா? என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு பிரைமரி ஆக்சிலரி. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றோம்? பிரைமரி ஆக்சிலரி வெர்ப். அடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாடல் ஆக்சிலரி. அடுத்து இருக்கக்கூடியது நமக்கு என்னது? மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செமி மாடல் ஆக்சிலரி. செமி மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ். இதான் நமக்கு என்ன சொல்றோம்? தேர்ட் இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம என்ன பார்க்குறோம்? பிரைமரி ஆக்சிலரி, செகண்ட் பார்ட் மாடல் ஆக்சிலரி, அண்ட் தேர்ட் ஒன்று செமி மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டாக நம்ம இந்த ஆக்சிலரி வெர்பை பிரிக்கிறோம். துணை வினை சொற்களை 3 பார்ட்டாக நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? அப்போ பிரைமரி ஆக்சிலரியில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரைமரி ஆக்சிலரிக்குள்ள ஒரு 3 ஃபேமிலி இருப்பாங்க. யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பி ஃபேமிலி, டூ ஃபேமிலி, ஹாவ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி டோட்டலாக எத்தனை ஃபேமிலிஸ் இருப்பாங்க? 3 ஃபேமிலிஸ் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த பி ஃபேமிலிக்குள்ள எத்தனை நம்பர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெம்பர்ஸ் 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. யார் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த பி ஃபேமிலிக்குள்ள 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. யார் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆம், இஸ், ஆர், ஆமுடைய பாஸ்ட் ஃபார்ம் வாஸ், ஆரோட பாஸ்ட் ஃபார்ம் வேர் அப்படின்னு சொல்லி டோட்டலாக எத்தனை ஃபேமிலிஸ் இருக்காங்க? 3 ஃபேமிலி இருக்காங்க. சாரி 5 பி 3 ஃபேமிலி இதில் இருக்காங்க. பி ஃபேமிலிக்குள்ள 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் டூ ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டூ, டஸ், டிட் அப்படின்னு சொல்லி 3 பேர். ஹாவ் ஃபேமிலியில் ஹாவ், ஹேஸ், ஹேட் அப்படின்னு சொல்லி மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? இந்த மாடல் ஆக்சிலரிஸ்குள்ள நம்ம பார்த்தோம்னா மெயினாக ஒரு 9 மாடல்ஸ் இருப்பாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வில்லுட், 9 மாடல்ஸ். சரியா? யார் யார் அப்படின்னு பார்க்கலாமா? யார் யார் இருக்காங்க பாருங்க. வில்லுட், ஷல் ஷூட், கேன் குட், மே மைட், மஸ்ட் அப்படின்னு சொல்லி டோட்டலாக எத்தனை மாடல்ஸ் இருக்காங்க? ஒரு 9 மாடல்ஸ் இருக்காங்க. சரிங்களா? அடுத்து செமி மாடல்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யார் யார் இருப்பாங்க? யூஸ்டு டு, ஆட் டு, இதெல்லாம் வந்துச்சுன்னா டூ வரும் அதோட சேர்த்து. சரிங்களா? ஆட் டு, நீட் டு, டேர் டு, இதில் ஹேவும் வரும். ஹேவ் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணலாம், நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம்? இதில் ஹேவ் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? யூஸ்டு, ஆட்டு, நீடு, டேர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை இருக்கு? செமி மாடல்ஸில் ஒரு 4 செமி மாடல்ஸ் இருக்குது. 5 இருக்கும். அதில் ஒன்று தான் நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது 4 இருக்குது. மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸில் மொத்தம் 9 மாடல்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸில் 3 ஃபேமிலி இருக்காங்க. பி ஃபேமிலி, டூ ஃபேமிலி, ஹேவ் ஃபேமிலி,
அப்போ பி ஃபேமிலியில எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க? 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நமக்கு டூ ஃபேமிலியில 3 மெம்பர்ஸும், ஹேவ் ஃபேமிலியில 3 மெம்பர்ஸும். டூ ஃபேமிலியில யார் இருக்காங்க? டூ, டஸ், டிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேவ் ஃபேமிலியில ஹேவ், ஹேஸ், ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த வேர்ப் எல்லாமே V1, V2, V3 ஃபார்ம்ல எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸும் ஒரு சென்டென்ஸ்ல தனியா வராது. சரியா? யாரோட சேர்ந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாடல்ஸ் எப்பவுமே எழுதிடலாமா? இது மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் எப்பவுமே யாரோட சேர்ந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ், மாடல் வேர்ப்ஸ் பிளஸ் யாரோட வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்புடைய பேஸ் ஃபார்ம் என்ன ஃபார்ம்? V1 ஃபார்ம், ப்ரெசன்ட் ஃபார்ம் இல்லையா? அந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்போட தான் இவங்க வருவாங்க. இது இம்பார்ட்டன்ட். சரியா? மாடல்ஸ் எப்பவுமே தனிச்சு வரமாட்டாங்க. இவங்கெல்லாம் தனிச்சு வருவாங்க. ஐம் அ டீச்சர், ஐ வாஸ் அ டீச்சர், யூ ஆர் மை ஸ்டூடெண்ட், யூ வேர் மை ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அதில் அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த பிரைமரி ஆக்சிலரிஸ் எல்லாமே தனியாகவும் வருவாங்க, சப்போர்ட்டாகவும் வருவாங்க. ஐம் அ டீச்சர், ஐ எம் டீச்சிங் அப்படின்னு சொல்றேன். யூ ஆர் மை ஸ்டூடெண்ட், யூ ஆர் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஐம் அ டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆம் எப்படி இருக்கு? நமக்கு பிரைமரியா வருது. ஐ மீன் அதுதான் அங்கே முதன்மையான வினைச்சொல்லி. புரியுதுங்களா? அதே மாதிரி ஐ எம் டீச்சிங் அப்படின்னு சொல்லும்போது அப்போ டீச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெயின் வேர்புக்கு சப்போர்ட்டா வருது. ஓகேவா? அப்போ பிரைமரி ஆக்சிலரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டென்ஸ்ல தனியாகவும் வருவாங்க, மெயின் வேர்பாகவும் பிளேஸ் ஆகும், ஆஸ் வெல் அஸ் மெயின் வேர்புக்கு சப்போர்ட்டாகவும் பிளேஸ் ஆகும். ஆனால் மாடல் ஆக்சிலரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டென்ஸ்ல அது தனியாகவே வராது. எப்பவுமே யாரோட தான் சேர்ந்து வருவாங்க? V1 வேர்போட, வேர்புடைய பேஸ் ஃபார்மோட தான் சேர்ந்து வருவாங்க. சரிங்களா? செமி மாடல்ஸ் அப்போ எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செமி மாடல்ஸ் ஒரு சென்டென்ஸ்ல வராங்க அப்படின்னாவே அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். எனக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது அங்கே நீடு போடுறேன். இன்னைக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லும்போது டேர் போடுறேன். இது நீ செய்யணும் தான், அவனோட கடமை தான் இது அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன யூஸ் பண்றேன்? ஆட்டுங்கிறத யூஸ் பண்றேன். சரிங்களா? அப்போ அது நமக்கு செமி மாடல்ஸ் வரும்போது நமக்கு இங்க இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு அக்யூரேட்டா அங்கே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இந்த வேர்புடைய V1, V2, V3 ஃபார்ம்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? V1 ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, V1 ஃபார்ம்னா என்ன சொல்லுவோம்? பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நிகழ்கால வினைச்சொற்கள். V2 அப்படின்னா என்னது? பாஸ்ட் ஃபார்ம், கடந்த காலத்துக்கான வினைச்சொற்கள். V3 அப்படின்னா என்னன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். V1 plus ing வந்தா present participle. இந்த V3 verb நம்ம என்ன சொல்லுவோம்? past participle அப்படின்னு சொல்லுவோம். past participle என்ன அர்த்தம்? வினை எச்சம் அப்படின்னு அர்த்தம். வினை எச்சம். வினை எச்சம் அப்படின்னா என்னது? வினை கம்ப்ளீட் ஆகாம எச்சமாகி நிக்குது. வினை கம்ப்ளீட் ஆகாம எச்சமா பேலன்ஸ்டா இருக்கு. பேலன்ஸ் மீன்ஸ் வினை முற்று பெறாம இருக்குது, ஃபுல்ஃபில் ஆகாம இருக்குது. அதுதான் நம்ம வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அது நமக்கு என்ன வேர்பு? V3 வேர்பு தான் நம்ம வினை எச்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? இப்போ ப்ரெசன்ட் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? பி ஃபார்ம் வேர்ப் எடுத்துக்கலாமா? பி ஃபார்ம் வேர்பு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ நமக்கு கிராமர் புக்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பி ஃபார்ம் வேர்ப்ல எடுத்தோடனே டைரக்டா ஆம், இஸ், ஆர் அப்படின்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? பீன் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ இங்க பீன் இருக்குதுனாவே அதுக்குள்ள நமக்கு என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? ஆம், இஸ், ஆர் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அப்ப ஆம் இஸ்னுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வாஸ். ஆரோட பாஸ்ட் ஃபார்ம் வேர். அதோட V3 ஃபார்ம் என்ன? பீன் அப்படின்னு சொல்லுவோம். அதோட V3 ஃபார்ம் நமக்கு என்ன வரும்? பீன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து டூ ஃபார்ம் வேர்ப் எடுத்துக்கலாமா? டூ, டஸ் அப்படிங்கிறது இங்க V1ல யூஸ் பண்றது. இதனுடைய V2 ஃபார்ம் டிட். V1 ஃபார்ம் என்ன? V3 ஃபார்ம் என்னன்னா டன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹேவ், ஹேஸ். ஹேவ், ஹேஸ் அப்படிங்கிறது V1 ஃபார்ம். இதோடைய V2 ஃபார்ம் என்ன? ஹேடு. இதோட V3 ஃபார்ம் நமக்கு என்னவேதான்? ஹேடே தான். அட் த சேம் நம்மளோட மெயின் வேர்ப்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? நமக்கு தான் மாடல் ஆக்சிலரிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது? அதுக்கு V3 ஃபார்ம் அந்த மாதிரிலாம் கிடையாது. சரியா? இதெல்லாம் நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணோம்னா நம்ம சப்போர்ட்டுக்காக, நம்மளோட செயல் ஆக்ஷன்ஸை நம்ம சொல்றதுக்காக, ஒரு பெர்மிஷனை சொல்றதுக்காக, ஒரு ரிக்வஸ்ட் பண்றதுக்காக, ஒரு விஷ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். புரியுதுங்களா? ஓகே. இப்போ நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் சிலது எழுதலாமா? ட்ரிங்க் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது எப்படி சேஞ்ச் ஆகும்? ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க் சேஞ்ச் ஆகுமா? சிங் சொல்லாமா? சிங், சாங், சங் அப்படின்னு சொல்லி மாறுமா? டீச் சொல்லுவோமா? டீச், டாட், டாட். ஓகேவா? இப்படிதான் இது சேஞ்ச் ஆகும். இவ்வளவுதான் நமக்கு வேர்ப் பத்தி பார்க்கணும். அப்போ ஒரு சென்டென்ஸ்ல இந்த வார்த்தைகள் இருந்தாலே நம்ம என்ன பண்ணிடணும்? அதை வேர்ப்னு மார்க் பண்ணிடணும். என்னென்ன வார்த்தைகள்? ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். நெக்ஸ்ட் வந்துட்டு டூ, டஸ், டிட், ஹேவ், ஹேஸ், ஹேட், மாடல் ஆக்சிலரிஸ் as well as யூஸ்டு, நீடு, ஆட், டேர் இதெல்லாமே. சரி, அப்போ மாடல் ஆக்சிலரிஸ்
verb கூட கண்டிப்பா என்ன வரும், V1 ஃபார்ம் ஆஃப் verb தான் வரும். அது தனிச்சு எதுலையுமே வராது. அப்ப அதோட சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணணும், அதை verb ஆட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து ப்ரனவுன்ல நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். என்ன அப்படின்னா, ப்ரனவுன் நான் சொன்னேன் இல்லையா, ப்ரனவுன்ல நமக்கு என்ன இருக்கு, ஐ, யூ, தேவி, ஹீ, ஷீட் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. அதுதான் இப்போ நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பர்சனா யார் வருவாங்க, செகண்ட் பர்சனா என்ன, தேர்ட் பர்சனா என்ன அப்படின்னு சொல்லி ரீகால் பண்ண போறோம். பார்க்கலாமா? பாருங்களேன். அப்ப ப்ரனவுன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்னென்ன இருக்கு சொன்னோம், ஐ, யூ. அடுத்து என்ன இருக்கு, ஹி, ஷீ, இட். தேவுவியும் எங்க வரும்னு சொல்லி பார்ப்போம். பார்க்கலாங்களா? பாருங்களேன், ஹி, ஷீ, இட். சரியா? இப்போ இது நமக்கு என்னன்னா, ஒரு நவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நவுனுக்கான சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கிறது இந்த பிடிஎஃப்லேயே நமக்கு இந்த வீடியோலேயே இருக்குது. சரிங்களா? நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். அதே மாதிரி ஒரு ப்ரொனவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ப்ரொனவுன்குள்ளேயுமே சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம் இருக்கு. சரிங்களா? அப்போ இதுதான் ப்ரொனவுன். இந்த ப்ரொனவுனுடைய சிங்குலர் ஃபார்ம்லாம் என்னென்ன, ப்ளூரல் ஃபார்ம்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பார்க்கலாமா? இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, சிங்குலர் ப்ளூரல்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ், பிளேஸ் என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம சொல்லுவோம்ல, செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஓகேவா? இப்போ ப்ரனவுன் சொல்லிட்டோன்னா நம்ம என்ன சொல்லலாம், சிங்குலர் என்னென்ன இருக்கு ப்ரனவுன்ல, அந்த 7லையும் என்னென்னலாம் சிங்குலர் ப்ரனவுனு, எதெல்லாம் ப்ளூரல் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, சரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதுதான் நமக்கு பேசிக்கே. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்தடுத்த டாபிக்ஸ், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்டா இருந்தாலும் எது ப்ளூரல் சப்ஜெக்ட் எது சிங்குலர் சப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சாதான் அது கூட சிங்குலர் வெர்ப் வருமா ப்ளூரல் வெர்ப் வருமா அப்படின்றதுலாம் நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? நல்லா புரியும், கவனிங்க. ஓகே, இப்போ நமக்கு ப்ரொனவுன்லாம் என்னென்ன சொல்லிட்டோம், நம்ம என்னென்ன இருக்குது ப்ரொனவுன்லாம், ஐ, யூ, தே, வி, ஹி, ஷீ, இட். ஹி, ஷீ, ஹி போடுமா, ஹி போடல, ஹி, ஷீ, இட். இவ்வளோ தான் நமக்கு ப்ரொனவுனா இருக்கு. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த ப்ரொனவுன்ல தான் எதெல்லாம் சிங்குலர்ல வருது ப்ளூரல்ல வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாருங்களேன். அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சனா யார் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ ஏதோ ஒரு கோவிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், கோவிலில் நமக்கு சுண்டல் கொடுக்குறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படின்னா வாங்கின உடனே யார் சாப்பிடுவோம், நான் தானே சாப்பிடுவேன். அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். புரியுதுங்களா? எனக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன், உங்களுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன், இன்னொருத்தவங்க பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன். புரிஞ்சுதா? அப்போ அந்த சுண்டலை ஃபர்ஸ்ட் யார் வாங்கி சாப்பிட்றாங்க, நான். அப்போ நான் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், ஐ அப்படின்னு சொல்லுவோமா. நான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், ஐ அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ ஐ தான் ஃபர்ஸ்ட் பர்சன். ஐனா என்ன அர்த்தம், நான் அப்படின்னு அர்த்தம். சரி, ஐனா என்ன மீனிங்க, நான். அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்கிள் என்னது இங்கே ஐ. சரிங்களா? ஓகே. அடுத்து செகண்ட். இப்போ நான் சுண்டல் வாங்கி சாப்பிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என் பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் உடனே, சரி ஓகே நாங்கள் நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்திலே இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இல்லையா. அப்போ எனக்கு நான் ஃபர்ஸ்ட் பர்சன், என் பக்கத்திலே இருக்கக்கூடிய நீங்கள் யார், எனக்கு இரண்டாவது நபர். எனக்கு பக்கத்துலேயே தானே நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ எனக்கு நீங்கள் செகண்ட் பர்சன், நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன், ரெண்டாவது நான் உங்களுக்கு யாருக்கு கொடுக்குறேன், என் பக்கத்துலேயே இருக்கிற உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ நீங்கள் எனக்கு செகண்ட் பர்சன். இதுவே நீங்கள் வந்து சுண்டலை வாங்கி எனக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்சன், உங்களுக்கு நான் செகண்ட் பர்சன். புரிஞ்சுதுங்களா? அப்போ என் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய யூ, யூனா என்ன அர்த்தம், நீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ நீ எனக்கு செகண்ட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம 2 பேரும் நல்லாவே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்னும் நிறைய சுண்டல் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் நம்ம வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வீட்டில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, நம்ம வளர்க்குற பூனைக்குட்டி நாய்க்குட்டின்னு எல்லாமே இருக்கும் இல்லையா. அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா ஹி, வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா ஷி, நான் வளர்க்குற பூனைக்குட்டி இட். சரிங்களா? அப்போ ஹீனா என்ன அர்த்தம், அவன், ஷீனா அவள், இட்டுனா அது. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? அப்போ இதெல்லாமே பாருங்களேன் சிங்குலர் தானே. இதெல்லாமே பாருங்க எப்படி இருக்கு. இதெல்லாமே ஐனா நான் ஒரே ஒரு ஆள் சிங்குலர், யூனா நீங்க ஒரே ஒரு ஆள் சிங்குலர், ஹீனா அவர் ஒரே ஒரு ஆள், ஷீனா அவங்க ஒரே ஒரு ஆள், இட்டுனா ஏதோ ஒரு பூனைக்குட்டியோ காரோ ஏதோ சம்திங், அது ஒன்னே ஒன்று தான். அப்போ அது நமக்கு என்னது, சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ இதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா. இதோடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா பாருங்களேன்.
அப்போ ஐனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னது? நான் அப்படின்னு சொல்றோம். நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்றோம். நாங்கள் அனைவரும் இந்தியர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ஐனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன? இப்ப இதுல பாருங்களேன், ஐ பார்த்தாச்சு, யூ பார்த்தாச்சு, ஹீ ஷீட்லாம் பார்த்தாச்சு. சரியா? அடுத்து என்ன இருக்குது? வியும் தேவும் தான் இருக்குது. அப்ப ஐனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன? வி. வினா என்ன அர்த்தம்? நாங்கள். வினா என்ன மீனிங்? நாங்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பாருங்களேன், யூ. அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன? யூவே தான். யூ அப்படிங்கிறது சிங்குலருக்கும் யூ தான், ப்ளூரலுக்கும் யூ தான். இதை நான் எப்படி மேடம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூ அப்படின்றதுக்கு அடுத்து ஒரு ப்ளூரல் நவுன் வந்துச்சு அப்படின்னா, இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூ ஆர் மை ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றோம். யூ ஆர் மை ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அடுத்து இன்னொரு சென்டென்ஸ்ல என்ன சொல்றோம் பாருங்களேன், யூ ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். யூ ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ யூங்கிறது சிங்குலருக்கும் யூ தான், ப்ளூரலுக்கும் யூ தான். அந்த யூவை தொடர்ந்து சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா இது சிங்குலர். அந்த யூவை தொடர்ந்து ப்ளூரல் நவுன் வந்துச்சுன்னா இது நமக்கு என்னது? ப்ளூரல். அப்ப ஸ்டூடெண்ட்னு வந்துச்சுன்னா நீ என்னுடைய மாணவன் அர்த்தம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப யூ அப்படிங்கிறது என்னது? சிங்குலருக்கும் யூ தான், ப்ளூரலுக்கும் யூ தான். அதை தொடர்ந்து வரக்கூடிய நவுனை பேஸ் பண்ணி அது எப்படி மாறுது? சிங்குலரா ப்ளூரலா அப்படின்றது மாறுது. அப்ப யூனா இங்க நமக்கு என்ன சொல்றோம்? நீங்கள் அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? நீங்கள்னா என்ன அர்த்தம்? நீங்கள்னா மோர் தென் ஒன். அடுத்து ஹீ ஷீனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, வீட்டில் அவங்களாம் இருக்காங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்றேன்? தேன்னு யூஸ் பண்றேன். அப்ப ஹீ ஷீனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன? தே. தேனா என்ன மீனிங்? அவர்கள். அப்ப இட்டனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன? அதுக்கும் தே தான். அப்ப அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, அவை. அவைகள்னு சொல்ல மாட்டோம், ப்ளூரல்ல அவைன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? அப்ப தேனாலும் என்ன அர்த்தம்? இட்டனுடைய ப்ளூரல் ஃபார்ம் அவைன்னு அர்த்தம். என்கிட்ட ஒரே ஒரு புக் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, பாருங்களேன், என்கிட்ட ஒரே ஒரு புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் என்ன சொல்லுவேன்? இட் இஸ் மை புக். என்கிட்ட ஒரே ஒரு புக் இருந்துச்சுன்னா இட் இஸ், எல்லாமே மை மைன்னு யூஸ் பண்றோம் இல்லையா? வேற ஏதாவது யூஸ் பண்ணலாமா? ஒரு புக், என்கிட்ட ஒரு புக் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஹேர் புக் அப்படின்னு சொல்றோமா? இதே அவங்க கிட்ட நிறைய புக் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தே ஆர் ஹேர் புக்ஸ். இதெல்லாம் அவங்களுடைய புத்தகங்கள், அவளுடைய புத்தகங்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப இங்க இட்டுன்னு சொல்றது என்ன சொல்றோம்? இந்த புக்கை தான் இங்க இட்டுன்னு சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? அப்ப ஒரே ஒரு புக் வந்துச்சுன்னா இட்டு, ஒரே ஒரு டாக் இருந்துச்சுன்னா இட்டு தான், நிறைய இருந்துச்சுன்னா அதையும் நம்ம என்னதான் சொல்றோம்? ஹீ ஷீ சொல்ற ப்ளூரல் ஃபார்ம் தேனே தான் சொல்றோம். ஓகேங்களா? அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், செகண்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர்னா என்னன்னு தெரிஞ்சிச்சா? அதோடைய ப்ளூரல் ஃபார்ம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ நம்ம ப்ரொனவுனுடைய சிங்குலர் ஃபார்ம் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம்னா என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கோம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? இப்போ வேர்பும் நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா? ஆக்சிலரி வேர்ப்லாம் என்னென்ன, அதே மாதிரி மெயின் வேர்ப்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போறீங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேர்ப்ல 2 டைப். ஓகேவா? என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேர்புடைய 2 டைப்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு இருக்குது. ரெகுலர், இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்னு இருக்கு. ரெகுலர் வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இடி சேர்ந்து வரதுலாம் ரெகுலர் வேர்ப். பிளே, பிளேடு, பிளேடு, ரன், சாரி, பிளே, பிளே, பிளேடு, வாக், வாக்டு, வாக்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? வாட்ச், வாட்ச்டு, வாட்ச்டுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இடி சேர்ந்து வரதெல்லாம் ரெகுலர் வேர்ப். சிம்பிளான விஷயம் தான், சிம்பிளான டாபிக் தான் அது. ரெகுலர் வேர்ப்னு சொல்லுவோம். இடி சேர்ந்து வராம V2, V3 ஃபார்ம்ல மாறி மாறி வரும் இல்லையா? இப்போ ரன், ரேன், ரன் அப்படின்னு சொல்லுவோம். கம், கேம், கம் அப்படின்னு சொல்லுவோம். டீச், டாட், டாட் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி மாறி மாறி வரும். டீச், டாட், டாட்ங்கிறத விட ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க், சிங், சாங், சங்னு சொல்லுவோம் இல்லையா? இடி ஆட் ஆகாம இந்த மாதிரி மாறி வரத இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஷார்ட்டா நம்ம புரிஞ்சுக்கணும்னா அப்படிதான் நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்போ வேர்ப்னுடைய 2 டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்னு டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்னொன்னு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்றாங்க. ஷார்ட்டா நம்ம சொல்லிடலாமா? டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா என்னன்னா, சப்ஜெக்ட், எந்த ஒரு சென்டென்ஸா இருந்தாலும் சப்ஜெக்ட் வேர்ப் கண்டிப்பா இருக்கும். சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸ்ல இருக்கோ இல்லையோ வேர்ப் கண்டிப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கட்டளை வாக்கியம் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த கட்டளை வாக்கியத்துல நமக்கு சப்ஜெக்ட் இடம் பெறவே பெறாது, வெறும் வேர்ப் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அப்ப எந்த ஒரு சென்டென்ஸா இருந்தாலும் சப்ஜெக்டும் வேர்பும் கண்டிப்பா இருக்கும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல வேர்ப் மட்டும் இருக்கும். அங்க யூ அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் ஹிடன் ஆயிருக்கும். சரிங்களா? அப்போ வேர்ப் இல்லாத சப்ஜெக்டே இல்லை, சாரி, வேர்ப் இல்லாத ஒரு சென்டென்ஸே இல்லை. அப்போ வேர்பும் சப்ஜெக்டும் இல்லாத சென்டென்ஸே இருக்கு மேடம். நாங்க அது என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்பும் சப்ஜெக்டும் இல்லாத சென்டென்ஸ் இருக்குதுதான். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா
ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வேர்ப் இருந்துச்சுன்னா அது கிளாஸ். சப்ஜெக்ட் வேர்ப்லாம் என்னன்னே எனக்கு தெரியல, அது சப்ஜெக்ட் வேர்பே இல்லை அப்படின்னா அது ஃப்ரேஸ். இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னு சொல்றோம். ஒன்ஸ் அப்பான் எ டைம், அட் த சேம் டைம், அட் த சேம் டைம், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் நமக்கு என்னன்னா, இல்லை பாருங்களேன், சப்ஜெக்ட் எது வேர்ப் எது நம்மளால என்ன பண்ண முடியல, ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்போ இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்புன்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ இதை நம்ம என்ன சொல்றோம், வேர்ப் கிடையாது. இப்போ பாருங்களேன், ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, எது சப்ஜெக்ட் எது வேர்பையும் ஐடென்டிஃபை பண்ண முடியல இல்லையா. அப்போ இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சப்ஜெக்ட் வேர்ப் இருந்துச்சுன்னா அது கிளாஸ். சப்ஜெக்ட் வேர்ப்லாம் என்னன்னே எனக்கு தெரியலப்பா அப்படின்னா அது ஃப்ரேஸ். புரிஞ்சுதுங்களா? சரி, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் வேர்புக்கு பிறகு, ஓகேவா, சப்ஜெக்ட் வேர்புக்கு பிறகு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது டிரான்சிட்டிவ் வேர்ப். சப்ஜெக்ட் வேர்புக்கு பிறகு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ். புரிஞ்சுங்களா? எஸ்விக்கு அப்புறம் ஓ வந்தா அது டிரான்சிட்டிவ். எஸ்விக்கு அப்புறம் ஓ இல்லை அப்படின்னா, ஓ வரல, ஓ பதில் வேற என்ன வரும், சிஓ இல்லை ஏஓ வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சப்ஜெக்ட் வேர்புக்கு அப்புறம் ஓ வந்தா அது டிரான்சிட்டிவ் வேர்பு. சப்ஜெக்ட் வேர்புக்கு அப்புறம் ஓ வராம சிஓ ஏஓ வந்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ வேர்பு டிரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னென்னு சொல்றாங்க பாருங்களேன். பாருங்க, transitive verb. Transitive verbs are verbs that express an action with an object. The object of a transitive verb can be a noun, pronoun or a noun class or phrase அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? Transitive verb அப்படின்னா என்னன்னா, verbs that express action with an object. ஓகேங்களா? ஒரு நவுன் வந்து எப்படி, ஒரு வேர்ப் வந்து எப்படி அதோடைய ஆக்ஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஆப்ஜெக்டோட சேர்த்து தான் வந்து அதோடைய ஆக்ஷன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்குமா. அப்படி இருந்துச்சுன்னா அதை டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ த ஆப்ஜெக்ட் ஆஃப் அ டிரான்சிட்டிவ் வேர்ப் அது என்னவா இருக்கு கூடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு நவுனா இருக்கலாம், ப்ரொனவுனா இருக்கலாம், அல்லது நவுன் கிளாஸோ இல்லை நவுன் ஃப்ரேஸாவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ ஒரு சப்ஜெக்ட் வேர்புக்கு பிறகு ஆப்ஜெக்ட் வந்தா அதை நம்ம என்ன சொல்றோம், டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஐ த்ரீவ் த பால். அப்போ ஐ சப்ஜெக்ட், த்ரீவ்ங்கிறது வேர்பு, பாலுங்கிறது என்னது ஆப்ஜெக்ட், வி சப்ஜெக்ட், பீட்டுங்கிறது வேர்பு, தெம்ங்கிறது ஆப்ஜெக்ட். என்ன மேடம் ஆப்ஜெக்ட்னு சொல்றீங்க, எங்களுக்கு ஆப்ஜெக்ட்னா என்னன்னே தெரியாதே, என்னால் ஆப்ஜெக்ட்னா மார்க் பண்ணவே முடியாதே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, ஒரு சென்டென்ஸ்ல இந்த த்ரீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய செயலை செஞ்சது யாரு, ஐ. அப்போ ஐ தான் இங்க சப்ஜெக்ட். அதே மாதிரி பீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்ஷனை செஞ்சது யாரு, வி. அப்போ வி தான் இங்க சப்ஜெக்ட். சரியா? அதை சப்ஜெக்டா சொன்னோம். ஒரு சென்டென்ஸ்ல ஒரு செயலை யார் செய்யறாங்களோ அவங்கள சப்ஜெக்டா சொல்லியிருந்தோம். அல்லது என்ன சொல்லியிருந்தோம், ஒரு சென்டென்ஸை யாரை பத்தி பேசியிருக்காங்களோ அவங்கள நம்ம சப்ஜெக்டா சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அப்ப சப்ஜெக்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். வேர்பஸ் பார்த்தோம் இல்லையா, வேர்ப்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஆக்சிலரி வேர்ப் இருக்கு, மாடல் ஆக்சிலரி வேர்ப் இருக்கு, மெயின் வேர்ப் இருக்கு. ஆக்சிலரி வேர்புக்குள்ள 3 ஃபேமிலிஸ், 3 பார்ட் இருக்கும், பிரைமரி, மாடலு, அதுக்கப்புறம் செமி மாடல்னு பார்த்தோம். அதே மாதிரி மெயின் வேர்ப்னா நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாமே மெயின் வேர்ப் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரியா? அப்ப வேர்ப்னா என்னென்ன, எதோட மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எழுதி எதெல்லாம் ஆப்ஜெக்ட்ல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? பாருங்களேன். She likes biryani. She likes biryani. Kavin played cricket. Kavin played cricket. Sheila operates a computer. My father bought a pen to him.
her mother told her a story. சரிங்களா? இந்த சென்ஸ் எக்ஸாம்பிளுக்காக எழுதிட்டோம். ஓகேவா? அப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னா நான் எதெல்லாம் மார்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரு சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் அப்படின்னா நான் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வேர்புன்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். சப்ஜெக்ட் வேர்புன்னு சொல்லி பிரிச்சுட்டு வேர்போட ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம கொஷின்ஸ் ரைஸ் பண்ணணும். சரியா? ஒரு சென்டென்ஸை சப்ஜெக்ட் வேர்ப் மட்டும் பிரிச்சுட்டு, சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியும், வேர்ப்னா என்னன்னு தெரியும் தானே. சப்ஜெக்ட் வேர்புன்னு சொல்லி பிரிச்சுட்டு அந்த வேர்போட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு கொஷினை ரைஸ் பண்ணணும். சரிங்களா? என்ன பண்ணணும்? கொஷினை ரைஸ் பண்ணணும். அப்படி கொஷினை ரைஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன கொஷின்லாம் வரணும், என்னென்ன கொஷின்லாம் வந்துச்சு, இப்போ நமக்கு என்னென்ன கொஷின் ரைஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா வாட் ஆப்ஜெக்ட்டுக்கான கொஷின் சொல்றேன். சரிங்களா? ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன கொஷின் ரைஸ் ஆகணும், எனக்கு வாட்டோ அல்லது ஹூம்ன்ற கொஷினோ ரைஸ் ஆகும். அது என்ன மேடம் எங்களுக்கு தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னா, வாட்னா என்ன, எதை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஹூம்னா யாரை, யாருக்கு அல்லது யாருக்காக அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு அல்லது யாருக்காக அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு என்ன சொல்லுவோம், யாருக்கு யாருக்கு வாங்கின அப்படின்னு கேட்போம். யாருக்காகப்பா வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அப்போ ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸ்ல வேர்போட நம்ம ஸ்டாப் பண்றோம். ஸ்டாப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும், கொஷின் ரைஸ் பண்ணணும். சரிங்களா? என்னென்ன கொஷின் ரைஸ் பண்ணணும், வேர்போட ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 5 கொஷின் எனக்கு ரைஸ் ஆகணும். என்னென்ன கொஷின் அப்படின்னு பார்த்தோம்னா 5 ஒரே டைமே கிடையாது, 5ல ஏதோ ஒரு கொஷின் தான் ரைஸ் ஆகும். சரியா? என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன, எதை, யாரை, யாருக்கு, யாருக்காக. சரியா? மேலே எழுதியிருக்கோம் பாருங்க. என்ன, எதை அப்படின்னா வாட்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வாட்ன்ற கொஷினுக்கு ஆன்சரா வரக்கூடியது ஆப்ஜெக்ட் தான். யாரை, யாருக்கு, யாருக்காக அப்படின்னு ஹூம்ன்ற கொஷினுக்கு ஆன்சரா வரக்கூடியது நம்ம என்னதான் சொல்றோம், ஆப்ஜெக்ட் தான் சொல்றோம். சரிங்களா? அப்ப இந்த 5 கொஷினுக்கு ஆன்சரா வரக்கூடியது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டா பிரிக்கலாம். ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை இருக்குது, 2 கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? என்னென்ன கைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று டைரக்ட் ஆப்ஜெக்ட், டிஓ அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுவோம், டிஓ அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்னொன்று இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஐஓ அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஐஓ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன கொஸ்டினுக்கு ஆன்சரா வரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா வரக்கூடியது டிஓ. வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா வரக்கூடியது டிஓ. ஹூம் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா வரக்கூடியது ஐஓ. சரியா? ஹூம்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா வரக்கூடியது நம்ம என்ன சொல்றோம், ஐஓ, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இதுக்கு பார்த்துடலாமா என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஷீ லைக்ஸ் பிரியாணி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஷீங்கிறது சப்ஜெக்ட், லைக்ஸுங்கிறது வேர்பு. அவங்க லைக் பண்றாங்கப்பா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, என்ன லைக் பண்றாங்க, எது லைக் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பிடிக்கும் அவங்களுக்கு, பிரியாணி பிடிக்கும். அப்போ பிரியாணி இங்க ஆப்ஜெக்ட். சரியா? அடுத்து பாருங்களேன். கவின் சப்ஜெக்ட், பிளேடு வேர்ப். கவின் விளையாண்டா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க, என்ன விளையாண்டா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அப்ப என்ன விளையாண்டா, என்ன விளையாண்டா, கிரிக்கெட் விளையாண்டா. அப்ப கிரிக்கெட் இஸ் எ ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பாருங்களேன். ஷீலா ஆப்ரேட்ஸ் எ கம்ப்யூட்டர். அப்ப ஷீலா சப்ஜெக்ட், ஆப்ரேட்ஸ் வேர்ப். ஷீலா ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எதை ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அப்போ ஷீலா எதை ஆப்ரேட் பண்றாங்களா, கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்றாங்களா. அப்ப கம்ப்யூட்டர் இஸ் எ ஆப்ஜெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. மை ஃபாதர் பாட் எ பென் டு ஹிம் அப்படின்னு இருக்கு. மை ஃபாதர் சப்ஜெக்ட், பாட்டுங்கிறது வேர்ப். எங்க அப்பா வாங்கினாங்கப்பா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன கேட்பீங்க என்கிட்ட, உங்க அப்பா வாங்கினாங்களா, என்ன வாங்கினாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. என்ன வாங்கினாங்க, பென் வாங்கினாங்க. அப்பா என்ன வாங்கினாங்களா, பென் வாங்கினாங்களா. பென். சரியா? என்ன வாங்கினாங்க, பென் வாங்கினாங்க. என்ன, பென். அப்ப என்ன ஆன்சரா வந்து ஆப்ஜெக்டா, யாருக்கு வாங்கினாங்க, யாருக்காக வாங்கினாங்க, டு ஹிம், அவனுக்கு வாங்கினாங்க. சரியா? அப்போ ஒரு சென்டென்ஸ்ல 2 ஆப்ஜெக்ட் வருது. 2 ஆப்ஜெக்ட் வந்தா என்ன சொல்லியிருக்கோம், வாட்டுக்கு ஆன்சரா வரக்கூடியது டிஓ, ஹூமுக்கு ஆன்சரா வரக்கூடியது ஐஓ. என்ன, எதைக்கு ஆன்சரா வரக்கூடியது டிஓ, யாரை, யாருக்கு, யாருக்காக அப்படின்றதுக்கு ஆன்சரா வரக்கூடியது ஐஓ. மேக்சிமம் யாரை, யாருக்காக அப்படின்றதுக்கு வர்றது எல்லாமே உயிருள்ள பொருட்களா தான் இருக்கும். ஓகேவா? உயிருள்ள பொருட்களா தான் இருக்கும். அடுத்து பாருங்களேன். மை மதர் சப்ஜெக்ட்டுங்களா, டோல்டுங்கிறது வேர்பு. எங்க அம்மா சொன்னாங்க, சாரி ஹெர் மதர்னு இருக்கு. அவளுடைய அம்மா சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன கேட்போம், என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப என்ன சொன்னாங்க
ஸ்டோரிஸ் சொன்னாங்க. யாருக்கு சொன்னாங்க? அவளுக்கு சொன்னாங்க. அப்ப என்னன்னா டிஓ, யாருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஐஓ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இவ்வளவுதான் நமக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்னா. அப்போ ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வெர்புக்கு பிறகு ஆப்ஜெக்ட் வந்துருச்சுன்னா அப்ப கொடுத்திருக்கக்கூடிய வேர்பை நம்ம என்ன வேர்புன்னு சொல்லுவோம்? இத டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்ப் எல்லாமே நமக்கு என்ன வேர்பு? டிரான்சிட்டிவ் வேர்ப். சரியா? இது எல்லாமே நமக்கு என்ன வேர்ப்? டிரான்சிட்டிவ் வேர்ப். ஓகேங்களா? அவ்வளவுதான். சரி, அப்ப டிரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன? எஸ்விக்கு அப்புறம் ஓ வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? டிரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்லுவோம். எஸ்விக்கு அப்புறம் ஓ வரலன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். சரிங்களா? பாருங்களேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் பாருங்க. இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் ஆர் வேர்ப்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் வித்தவுட் அன் ஆப்ஜெக்ட். அந்த வேர்ப் வந்து என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுமா? ஆப்ஜெக்ட் இல்லாத ஒரு வேர்ப் வந்து ஒரு ஆக்ஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் ஆர் வேர்ப்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் வித்தவுட் அன் ஆப்ஜெக்ட். அதுல வித் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம், இதுல வித்தவுட் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு வேர்ப் ஒரு ஆப்ஜெக்டோட சேர்ந்து எக்ஸ்பிரஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா அது டிரான்சிட்டிவ் வேர்ப். ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாம ஒரு வேர்ப் எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இப்போ நமக்கு இதுல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஆப்ஜெக்ட் வச்சே தான் கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஐ த்ரூ அப்படின்னு சொல்லி வச்சோம்னா வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த இடத்துல அதுக்கப்புறம் நமக்கு வேர்டே இருக்காது, ஆப்ஜெக்டே இருக்காது. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? த்ரூ நிறுத்தணும்னா எரிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடனே என்ன கேட்போம்? என்ன கொஸ்டின் கேட்போம்? எதை எரிஞ்சான், என்ன எரிஞ்சான் அப்படின்னு சொல்லி தானே கேட்போம். அப்போ அது ஆப்ஜெக்ட், அவங்க ஆப்ஜெக்ட் தான் வரும். அப்போ அது நம்ம என்ன சொல்லணும்? இங்கே டிரான்சிட்டிவ் வேர்ப் தான், இது டிரான்சிட்டிவ் வேர்ப் தான் அப்படின்னு சொல்லி நம்மள தான் ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? நிறைய விஷயத்துல கேட்பாங்க, நிறைய இதில் என்னன்னா ஆப்ஜெக்டே கொடுக்காம அது என்ன வேர்ப் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ இதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் ரைஸ் ஆகலை அப்படின்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அந்த கொஸ்டின் ரைஸ் ஆச்சுன்னா அது நமக்கு டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே பாருங்களேன். இப்போ ஐ ரேன் அப்படின்னு இருக்கு. அப்போ ஐ சப்ஜெக்ட், ரேனுங்கிறது வேர்ப். நான் ஓடனேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? எப்படி ஓடனேன் அப்படின்னு தான் கேட்போமே தவிர என்ன ஓடனெல்லாம் கேட்க மாட்டோம். சரியா? எப்படி ஓடனேன். அப்போ இதுக்கப்புறம் எப்படி அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா வரக்கூடியது ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கோமா? இல்ல இல்லையா? அப்ப இங்க நமக்கு என்ன வராது? ஆப்ஜெக்ட் வராது. சப்ஜெக்ட் வேர்புக்கு பிறகு ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சப்ஜெக்ட் வேர்புக்கு பிறகு ஆப்ஜெக்ட் வரலன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். ஐ ரேன் ஸ்விஃப்ட்லி அப்படின்னு இருக்கு. ஓகேவா? நான் எப்படி ஓடனேன் அப்படின்னா ஸ்விஃப்ட்லி அப்படின்றது இருக்கு. எங்க ஓடனேன்? வேர். சரியா? அப்ப எங்க ஓடனேன் அப்படின்னா இந்த ரேஸ்ல ஓடனேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த வேர்புக்கு அப்புறம் நமக்கு என்ன வரல? ஆப்ஜெக்ட் வரல. அப்ப நம்ம இதென்ன சொல்லிடலாம் அழகா? இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப இதெல்லாம் என்ன மேடம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா? இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் பேட்டர்ன்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். வேர்புக்கான எக்ஸசைஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? கம் அப்படின்னா வந்த அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எங்க இருந்து வந்த, எப்படி வந்த அப்படின்னு தான் கேட்போம் இல்லையா? அப்போ அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். பை அப்படின்னா என்ன வாங்கினான்னு கேட்போம், அப்போ அது டிரான்சிட்டிவ். டீச்னா என்ன டீச் பண்ண, இன்ட்ரான்சிட்டிவ். லேர்ன்னா என்ன படிச்ச, அப்போ அது இன்ட்ரான்சிட்டிவ். அரைவ்னா எங்கிருந்து வந்த அப்படின்னு சொல்லுவோம், எங்க அரைவான அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ அது இன்ட்ரான்சிட்டிவ். சிங்னா என்ன பாடன, ரன்னா எங்க ஓடன, ட்ரானா என்ன வரைஞ்ச, ஜம்ப்னா எப்படி ஜம்ப் பண்ண, ரைட்னா என்ன ரைட் பண்ண. ஓகேவா? அப்போ என்ன, எதை, யாரை, யாருக்கு, யாருக்காக, இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சரா வரக்கூடியதை நம்ம டிரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்றோம். இதுக்கெல்லாம் ஆன்சரா இல்லாததை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம நவுன், ப்ரொனவுன், வேர்ப் அதனுடைய டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுடைய செகண்ட் பார்ட்ல ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரிங்களா? தேங்க்யூ.